நீங்க ஒரு ஆளா? 4 ஆஃப் வாங்கி 7 பேர் அடிச்சு அதுக்கு மட்டையா? அதான் சொன்னா குடிகாரனா ஜெயிச்சிட மாட்டான். அசிங்கமா நினைப்பாங்க. இப்படிலாம் பேசி குடிகாரனா ப்ரோ. சைலஜா உயிர், சைலஜா என் தம்பி மாதிரி அப்படின்னு அடிச்சது ஒரு கோட். இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் போதையே கிடையாது, சும்மா நடிச்சிட்டு இருக்கீங்க. டே சைலஜா வந்து ஊம்புடா டே. அவங்க இறங்கிட்டானுங்க ஹோமோல, அவங்க விட்டுருங்க, அவங்க என்ன கொண்டு போறாங்க. ஹலோ, ஒரு கோட்டரை வச்சு உனக்கு மட்டும் அலப்பற இருக்கு இந்த சென்சி கிட்ஸ். இதுக்காக தாங்க அவங்க வெறுக்கிறதே. நம்ம சொல்லுங்க, வேற யார் இருக்கீங்க? அது கார்த்திக் ப்ரோ, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். லெஜண்ட் ஃபேன். சொல்லுங்க, லெஜண்ட் ஃபேன். படம் பார்த்தேன் ப்ரோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன படம் சார்? என்ன படம்? கேம் சேஞ்சர் தான் ப்ரோ. கேம் சேஞ்சர் தான். வணங்கன்னு பார்க்கல, கேம் சேஞ்சர் தான் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து சங்கர் சார் வந்து கையை கட்டி போட்டாங்களோ எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்தது. ஏன்னா வந்து அவர் இந்த மாதிரி படம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயும் சொதப்பியிருக்காரு. மேபி வந்து அவருக்கு என்ன ஆச்சு எனக்கு சரியா புரியல. மேபி ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சைடு, தில்ராஜ் சைடில் ஏதோ ப்ரெஷர் கொடுத்துட்டாங்களா, இல்லை வந்து இவர் வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே எழுதலையா, எனக்கு அது தெரியல. மேபி ஏதாவது அவருக்கு ஏதோ ப்ரெஷர் இருந்திருக்குமா, ஏதாவது சீக்கிரமா நீங்கள் வந்து படத்தை முடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இந்தியன் 2 ஃப்ளாப்னால அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்கன்னு தெரில. பட் ஆனால் வந்து சங்கர் சார் வந்து இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதணும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாதுங்க. அவர் வந்து ஐஏஎஸ்ஆ இருக்கிறாரு, திடீர்னு ஐபிஎஸ்ஆ போறாரு. இந்தியன் 2 பார்க்கல நீங்க? இந்தியன் 2 பார்த்தேன் ப்ரோ. இந்தியன் 2 அளவுக்கு மொக்க கிடையாது. ஆனா வந்து யதார்த்தத்துல வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு முதல்வரா இருக்கிறாரு, அவரு வந்து இவரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்காராமா. திடீர்னு வந்து அவர் வந்து தேர்தல் அதிகாரியா வராராமா. இதெல்லாம் என்ன ஸ்கிரீன் பிளே என்னன்னு தெரியல. மேபி சங்கர் சார் வந்து நம்மளுக்கு தெரியும், இஸ் அ ஜீனியஸ். மேபி ப்ரொடியூசர்ஸ் ஏதாவது ப்ரெஷரா கூட இருந்திருக்கலாம். கார்த்திக் சுப்ராஜ் போய் அடிங்க. கொஞ்சம் டைம் கூட கொடுத்திருக்கலாம். சங்கர் சார் மேல ரொம்ப மரியாதை இருந்துச்சுன்னா கார்த்திக் சுப்ராஜ் அடிங்க. கதைன்னு கார்த்திக் சுப்ராஜ் தான் போட்டிருக்காங்க. அவர் தான் தூக்கி போட்டு பிடிக்கணும். அப்ப அந்த பக்கமா போனீங்கன்னா அவர் தான் பிடிக்கணும். வேற என்ன ஆப்ஷன்? யார் அவங்க தான் கிடைக்கிறாங்க? இல்ல, கார்த்திக் சுப்ராஜ் கதை தான். ஆனா ஸ்கிரீன் பிளே வந்து ரைட்டிங் சங்கர் சார் தான் எழுதியிருப்பாரு. மேபி எனக்கு என்ன தோணுதா, மேபி அவர் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமோ, மேபி அவர் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா மேபி ப்ரொடியூசர் சைடு தில்ராஜ் சைடு ப்ரெஷர், எடிட்டர் சைடு ப்ரெஷர், மியூசிக் டைரக்டர் சைடுல ப்ரெஷர், ஹீரோ சைடுல ப்ரெஷர். சரி, ஓகே, நீ என்ன 4 சீன் நல்லா எழுதிட்டீங்க, மிச்சம் 4 சீன் நல்லா இல்லை அப்படின்னா ஓகே. நீ எழுதுனது ஃபுல்லாவே கிரிஞ்சு தான். இதுல ப்ரொடியூசர் சைடுல ஒன்று என்ன கருத்து இருந்துச்சு எழுதி வச்சாங்க. சும்மா இது இந்தியன் 2லயே இதே வந்து கோமாளித்தனத்தை பண்ணுவீங்க, இப்பயும் பண்ணுவீங்க. சங்கர் சாருங்க, சங்கர் சார் இப்படி பண்ணுவாருங்க. சங்கர் சாரையா பண்ணி வச்சிருக்காரு, அதை ஒத்துக்க முதல்ல. அதையும் ஒத்துக்க மாட்டேறீங்களே. என்ன அவருக்கு மட்டும் எதுக்குங்க அந்த? அதுக்காக அவருக்கு வந்து ஒரு தனியா வந்து ஒரு இதை கொடுக்குறீங்க. அவர் ஏதாவது ப்ரெஷர் ஏதாவது அவருக்கு இருக்கலாம். மேபி அவர் வந்து தில்ராஜ் சார் கூட மேபி அதாவது நீங்க வந்து சீக்கிரமா படம் முடிக்கணும் கூட சொல்லிருக்காங்க. தில்ராஜுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுங்க. ஒரு 200-300 கோடி கொடுத்து எனக்கு ஒரு கிரிஞ்சு படத்தை எடுத்து கொடு அப்படின்னு கேக்குறாரு. அதனால சங்கர் எடுத்து கொடுத்துட்டாரு. தில்ராஜ் வந்து நான் 300 கோடி கொடுத்து, சார் எனக்கு கிரிஞ்ச ஒரு படம் சார், கிரிஞ்ச ஒரு படம் எடுத்திருந்தாலும் சார் நீங்க நல்ல சின்ன எழுதவே கூடாது, கிரிஞ்ச ஒரு படம் எடுக்கணும், பக்கத்துலேயே பார்த்துட்டு பேனா பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாரு. எத்தனை நாளைக்கு இந்த டைரக்டருங்களே ஹீரோங்கெல்லாம் அவங்க நம்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க? நீ ஆடியன்ஸை பைத்தியம் நினைச்சு இவனுக்கு படம் எடுத்துட்டு இருக்கானுங்க, அது புரிய மாட்டேது உங்களுக்கு முதல்ல. நீ நான் என்ன எடுத்தாலும் பார்க்கறேன், இவன் லூசு பையன் தானே அவன் பார்ப்பான் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அதுவே தெரிய மாட்டேது உங்களுக்கு. ஒன்னே சங்கர் சார், என்ன சங்கர் சார், என்ன சங்கர் சார், எனக்கு புரியல. எனக்கு இல்ல ப்ரோ, நான் வந்து ஒரு சீன் சொல்றேன், மேபி அதுக்கு உங்களுக்கு ஸ்பாய்லரா கூட இருக்கலாம். அந்த கல்ல ஓட்டு போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் மாதிரி வச்சு அந்த கை வீங்கற சீன்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பாயில் பண்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது இந்த படத்துல. இந்த படத்தை பத்திலாம் என்னன்னு பேசலாம், எப்படினாலும் பேசலாம்.
இந்தியன் டூ இந்தியன் டூ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இந்த படத்தை தூக்கிட்டு வந்து வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுல ஸ்பாயிலர்லாம் ஒரு அளவும் கிடையாது. இது ஒரு படமும் கிடையாது. இதெல்லாம் வந்து இதை ஒருத்தர் எடுத்து கதையா எழுதி எடுத்திருக்காங்க. இதை வேற வந்து பார்த்த பார்த்தீங்கன்னா நம்மளாம் பைத்தியம். இதை ஒருத்தர் நடிச்சிருக்கான்ல, அவன் அதுக்காக பெரிய பைத்தியம். இதை ஒருத்தர் காசு போட்டு பிடிச்சி பண்ணிருக்கான் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய கோமாளியா அப்படிதான் தெரியும். படம் பார்க்கும்போது ஏன்டா நீங்களா தியேட்டர்ல இருந்து உட்காரவன்லாம் பைத்தி இல்ல, தியேட்டர் வந்து உட்காரவன்லாம் முட்டாள் நினைச்சிட்டே கதை எழுதுனீங்களாடா, இல்ல எங்கெல்லாம் கிண்டல் படத்துக்கு ஒரு கதை எழுதுனீங்களாடா? அப்படிதான் இருக்கும் இந்த படம். இந்தியன் டூவா? என்ன இந்தியன் டூ? என்னடா இந்தியன் டூ? நான் இப்ப எடுக்கிற பாரு ஒரு படம், அப்படி மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. ஏதோ பைக் எடுத்துட்டு போற மாதிரி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போவாங்க. ஐயோ அதெல்லாம் ஓகே ப்ரோ, அதெல்லாம் மாசு அது இதுன்னு பண்றாங்க, ஏதோ ஒண்ணு ஓகே. இப்ப கேஜிஎஃப்ல கூட தான் ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வந்து ஹீரோனுக்கு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு அவர் சுத்த விட்டாரு, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பண்ணலாம். இதுல மொத்தமாவே படமாவே எதுக்கடா வந்த தியேட்டருக்குள்ள? நீங்க எதுக்கு வந்த? வந்துட்டீல வா அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் நாடகம் நடத்தினா எப்படி இருக்குமா? அப்படி ஒரு கதையை எடுத்து வச்சிருக்காங்க. எப்படிங்க இப்படி ஒரு படத்தை ஒருத்தர் எடுக்க முடியுது? இதுக்கு வந்து 200 கோடி செலவு வேற பண்ணிருக்காங்க. எப்படி 200 கோடின்னா எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 200 கோடிக்கு என்ன எத்தனை ஜீரோ போடுறதுன்னு நமக்கு தெரியாது. இது செலவு பண்றானுங்க ப்ரோ. இந்த கதையை கேட்டு இவனுங்க சினிமா அப்படி நாசமா போகும், என்ன போவோம்? அந்த ப்ரொடியூசருக்கும் தெருவுக்கு தான் வருவார், இவருக்கும் தெருவுக்கு தான் வருவார், அவ்வளவுதான். 200 கோடின்னு சொல்றீங்க, 450 கோடின்னு சொல்றாங்க. சரி ஓகே, 450 எனக்கு நம்பர் தெரியாதுங்க, 450 கூட இருக்கட்டும். 450 கோடி, 450 கோடியில நீங்க 450 கோடியில கிட்டத்தட்ட எத்தனை படம் எடுக்கலாம்? நீங்க 100 படம் எடுக்கலாம். 100 படம் எடுக்கலாம். 100 நல்ல பிரச்சனை. அதான் நீங்க 100 படத்தை 100 பேர்த்தோட வேலையை கெடுக்குறீங்க, டைம் கெடுக்குறீங்க, பணத்தை கெடுக்குறீங்க, நீங்க காசை வந்து தண்டத்துக்கு செலவு பண்றீங்க. எதுக்கு பண்றீங்க? இப்படி ஒரு கிரிஞ்சு கர்மாந்தத்தை இருக்கிறதுக்கு பண்றீங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? என்ன எனக்கு காசு வாங்கிட்டு என்னையா வேலை பார்க்குறீங்க? இது ஒரு பாடான்னு வேற வெக்கமே இல்லாம எடுத்துட்டு ப்ரொமோஷன் வேற பண்ணிட்டு நம்ம திட்டுறதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. உடனே வந்து ஏன்னா இவன் எவ்வளோ பேசுறான், நீ படம் எடுப்பியாரா அப்படின்லாம் வந்து பேசாதீங்க என்கிட்ட, சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உடனே திட்டுற அப்படின்னா உண்மையிலேயே இவங்கெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் வந்து பைத்தியக்காரன், காசு கொடுக்குற பைத்தியக்காரன், தேட்டர் வந்து படம் பார்க்குறவங்களாம் பார்க்குற முட்டாள் அப்படின்னு நினைச்சு படம் எடுக்கிற ஆளுங்க இந்த சங்கர் மாதிரி டேரக்டர்ஸ்லாம். அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ட்ரெய்லர் பாத்தீங்களா ப்ரோ? டாக்கு முகராஜ் செகண்ட் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. அது பழைய ஃபார்மெட்டுங்க, பழைய ஃபார்மெட். அது மாஸ் கமர்ஷியல். அவருடைய அவ்வளோதான். 2 பழையா, ஒரு பழைய வந்து சாஃப்ட், ஒரு பழைய வந்து மாசு. அந்த பழைய இங்கே போறாரு, அதுதான் இதான கதையா இருக்கும். அது ஒண்ணு பண்றாங்க. இந்தியன் 2 முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் வந்து இவர் வந்து சோசியல் மீடியால இவர் ரிப்ளை எதுவுமே போடல, ஃபுல்லா இன்டர்வியூ எதுவுமே கொடுக்கல, அந்த மாதிரிதான் இருந்தாரு. ஆனா இப்போ ரீசெண்டா இந்த படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 10 இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. எதுலயுமே கொஞ்சம் கூட ஒரு கில்ட் கிரிட்டிசைஸ் பண்றாங்களேன்றது அந்த ஒண்ணுமே கிடையாது சங்கர். ஏங்க அதெல்லாம் இருக்காதுங்க அவருக்கு. லைக் என்ன தெரியுமா கேட்டாங்க அவர்கிட்ட கேட்டது, இந்தியன் 3 முடிச்சு கொடுக்குன்னு கேட்டாங்க. இப்போ அவங்க இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு, கேம் செஞ்சர் ரெட் அடிச்சிட்டாங்க லைக்கா அப்படின்னு சொல்லியா வந்துச்சுல, இந்தியன் 3 முடிச்சு கொடுக்கணும். அவர் என்ன சொன்னாரு, இந்தியன் 2க்கு எனக்கு 50 கோடி சம்பளம், இந்தியன் 3க்கு 50 கோடி சம்பளம் அப்படின்னாரு. ஐயோ, நீ எடுத்து கொடுத்த 2வது படமே கிழிஞ்சு போச்சு குழப்பு, அந்த கம்பெனி மூற கண்டிஷன்ல இருக்கு, 3வது படத்தை எடுத்துக்கூடியா அப்படின்னா, இல்ல எனக்கு 50 கோடி சம்பளம், ஒரு படத்துக்கு எனக்கு 50 கோடி சம்பளம், இந்த படத்துக்கு 50, அந்த படத்துக்கு 50. அதெல்லாம் முடியாது, நான் 5 கோடி தரேன், அவ்வளவுதான் தர முடியும். என்னால ஆல்ரெடி எடுத்துட்டீங்க அந்த படத்தை, இன்னும் 10 நாள் தான் ஷூட் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த 10 நாள் முடிச்சு கொடுங்க அப்படின்னா, இல்ல 50 கோடி முடியாது, 50 கோடி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்புறம் 35 கோடி எல்லாம் பண்ண முடியாதுன்னு, அப்புறம் கடைசியாக ஒரு 20 என்னமோ ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு தேவத அடிப்படை எல்லாரும் ஒரு மனுஷன் தான். அவருக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சும்மா சங்கர் சார் தெரியும்.
இந்தியன் 2க்கு சம்பளம் தாங்க. அது 2 படமாகும் 2 சம்பளம் இல்ல. இந்தியன் 2க்கு மட்டும் அவர் வாங்கியிருக்காரு, இந்தியன் 3 ஒருது கேட்டாரு. இந்தியன் 2க்கு 3 கேட்டாரு. இந்தியன் 3 கண்டிப்பா எடுக்கிறாங்களா ப்ரோ? நான் என்ன கேட்குறேன், இவங்க எல்லாம் சம்பளம் கொடுத்து படம் எடுக்கிற வேண்டிய அளவுக்கு இவங்களும் ஒன்றும் படமே எடுக்கிறது இல்லைங்க. என்ன இவங்களாம் எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? ஆக்சுவலாக இவங்கெல்லாம் ஃபைன் போட்டு பேன் பண்ணி அபராதம் தான் விதிக்கணும், கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு இப்படி படம் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு எது சம்பளம் கொடுத்துட்டு? இல்ல கார்த்திக் ப்ரோ, நான் சங்கர் சார் வந்து டிஃபெண்ட் பண்ணல. ஆனா வந்து அவர் கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாமா தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விடுதலை 2 அப்படிதாங்க. இல்ல ப்ரோ, விடுதலை 2 அப்படிதான் சார். சங்கர் சார் டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா ஏதாவது பேச முடியாது. இல்ல ப்ரோ, நான் உங்க வாயை புடுங்கல. நான் என்ன சொல்றேன்னா, விடுதலை 2 ஆல்ரெடி வெற்றிமாறன் சாருக்கு அப்படிதான் ஆச்சு. அவர் வந்து இன்னும் டைம் கேட்கிறாரு. என்னங்க பைத்தியமாங்க எல்லாமே வந்து அவர் ரிலீஸ் டேட் வந்து பைத்தியமாங்க அவன் என்ன பைத்தியமா? இல்ல ப்ரோ, புரியல எனக்கு என்ன படைப்பாளி அவன் என்ன படைப்பாளி? அவன் என்ன சுதந்திரம்? ஒரு எலெக்ஷன் நடக்குது, நீங்க பாத்துறீங்களே, இன்னைக்கு கிராமத்துல இருக்கவனு கூட தெரியுங்க. கிராமத்துல ஒரு வார்டு மெம்பருக்கு ஓட்டு போட்டா கூட அந்த ஓட்டு பெட்டி எங்க இருக்கும்? ஒரு ஓட்டு எண்ணும் போது எப்படி இருப்பாங்க? அங்க என்ன நடக்கும்? எத்தனை பேர் நிக்கிறாங்களோ எலெக்ஷன்ல அவங்க நிப்பாங்க, அவங்க கூட இருக்கவன் நிப்பான், மீடியா இருக்கும், எல்லாம் இருக்கும்ல. சிஎம் எலெக்ஷன் நடக்குது, அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது, ஓகேவா? ஓட்டு என்றாங்க. ஓட்டு என்ற இடத்துல வந்து 100 ரவுடி வராங்களாம், இவர் புல்டோசர் வச்சு சண்டை போட்டு இருக்காராம். அங்க போலீஸ் கிடையாது, மிலிட்டரி கிடையாது, மீடியா கிடையாது, யாருமே கிடையாது. சண்டை போட்டு இருப்பான். இப்படி ஒரு படத்தை எடுப்பான் பைத்தியம் மாதிரி. இதுக்கு ஒரு ப்ரொடியூசர் செலவு பண்ணுவான், ஒரு ஹீரோ நடிப்பான். சங்கர் சார்னு ஒன்ன பேசிட்டு இருக்குமா? இதை வந்து ஆடியன்ஸ் முட்டாள நினைச்சு எடுத்துட்டு இருக்கானுங்களா? இதை பார்ப்பாங்களா? முதல்ல இந்த அறிவு வேணாம், பேசிக் இந்த அறிவு வேணாம். ஒரு கலெக்டர் வராரு, அதுக்கப்புறம் அந்த கலெக்டர் வந்து என்னமோ உனக்கு தோன்றதெல்லாம் எடு, என்ன வேணாலும் எடு அப்படின்னு ஒரு கலெக்டர் ஆவாரு. அந்த கலெக்டர் வந்து எலெக்ஷன் கமிஷனர் ஆவாரு. எலெக்ஷன் எப்போ வருது? திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ எலெக்ஷன். நீங்க 6 மாசம் கழிச்சு தான் எலெக்ஷன் ஒரு இப்பயே அனௌன்ஸ் பண்ணீங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகே, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ வரக்கூடாது. ஒரு கலெக்டரை சிஎம் நினைச்சா மாத்த முடியுங்க. அதுவே தெரியலையே இவங்களுக்கு. இல்ல ப்ரோ, அந்த அவன் சிஎம் மிரட்டிட்டு உட்காந்துருக்கான். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கையெழுத்து போடும்போது தான் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரா வராருங்க. அது ட்விஸ்ட் கொடுத்திருக்காருல்ல, அங்க ஒரு ட்விஸ்ட். அது மொக்கையான ட்விஸ்ட் தான், பட் இருந்தாலும் அதெல்லாம் சங்கர் சார் ஃபேனா நீ நம்பிக்கை தம்பி, நான் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல ப்ரோ, அது கமர்ஷியல் படம், அது கமர்ஷியல் படத்துல இருக்கு. இல்ல அண்ணா, ஆக்சுவலா இவர் தான் வந்து முதல்வன், சிவாஜி படம் எல்லாம் எடுத்தாரு, நம்பவே முடியல. எந்திரன் எல்லாம் எடுத்தாங்க, நம்பவே முடியல. இவ்வளவு ஒரு இந்தியன் 2 மாதிரி, கேம் சேஞ்சர் மாதிரி படம் எடுத்துட்டு இவங்க தான் இந்த 3 படத்தை எடுத்தாங்கன்னு நம்பவே முடியல. சோ யோசிக்க வைக்குது, இவங்களா உண்மையிலேயே அந்த படத்தை எடுத்தாங்களா, பின்னாடி யாரா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல ஏதோ ஒரு இன்டர்வியூல கேக்குறாங்க, சுஜாதா பத்தி கேட்டா இவர் என்ன சொல்றாருன்னா, இவருக்கு அவர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு. சுஜாதா பேர் எடுத்த உடனே என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து எனக்கு சும்மா டிப்ஸ் மட்டும் தான் கொடுப்பாரு, மத்ததெல்லாம் நான் தான் பண்ணுவேன்ற மாதிரி இவர் பேசுறாரு. எல்லாருமே சொல்றாங்கல்ல, சுஜாதா இருந்த வரைக்கும் இவர் நல்லா எடுத்துட்டு இருந்தாருன்னு. அதுக்கு அந்த கேள்வி கேட்டோன்னே இவருக்கு அவ்வளவா பிடிக்கல, ரொம்ப அந்த ஈகோ வெளில வர ஆரம்பிச்சு. இல்ல ப்ரோ, சம்திங் ராங் சம்வேர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேல்பாரிலாவது ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புறேன். ஏன் எவனும் நிம்மதியா இருக்க கூடாதா வாழ்க்கையில? வேல்பாரின்னு ஒண்ணு எடுத்து இன்னொருத்தனை காலி பண்ணணுமா? இன்னும் வாழ்க்கை அழிக்கணுமா? நீங்க அவரு சொல்றாரு ப்ரோ, வேல்பாரி வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சின்ன படமா, அவ்வளவு பெரிய பட்ஜெட்டா வேல்பாரி அப்படின்னு. ஏங்க அந்த ஆள் பேசுவாருங்க, இஷ்டத்துக்கு பேசுவாருங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. 1000 கோடி பட்ஜெட் டார்கெட் பண்றது எடுத்து ப்ரொடியூசர்ஸ் தேடிட்டு இருக்காங்க. அவர் பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமாங்க? அது தெரியாதுங்க. நீங்க ஓடிடி மார்க்கெட்டை வந்து பெருசா டவுன் ஆனது வந்து இந்தியன் 2க்கு அப்புறம் தாங்க. இந்தியன் 2 வாங்கி நெட்ஃபிளிக்ஸ் அடி வாங்கினதுக்கு அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் காசே குறைச்சிட்டாங்க எல்லாத்துக்கும். பயந்துடுறாங்க நெட்ஃபிளிக்ஸ் படம் வாங்குறதுக்கு. அடுத்து ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தானுங்க ஓடிடிக்கு, இந்தியன் 2க்கு. அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் பயப்படுறான் படம் வாங்குறதுக்கு. நீ இதே மாதிரி இப்போ வந்து கேம் சேஞ்சர்னு ஒரு படத்தை எடுத்து கொடுக்குற, அது இன்னொருத்த வாங்குவான். ஜி ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்கான், ஜி ஸ்டுடியோஸ் என்ன பண்ணுவான், அப்படியே ஓடிடுவான். அப்பா சாமி உனக்கிட்ட போகவே கூடாது, ஸ்கேம் பண்றான் அவனுக்கு அப்படின்னு ஓடிடுவான். இப்போ எந்த இன்வெஸ்டரும் வர மாட்டான்,
எந்த ஹீரோவும் படம் நடிக்க மாட்டான், டேட்டு கொடுக்க மாட்டான். ப்ரொடியூசரு இப்போ தில்ராஜா அழிச்சிட்டீங்க, இங்கே லைக்காவை அழிச்சிட்டீங்க. லைக்கா தில்ராஜ் அழிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு இல்லைங்க, லைக்கா இன்னொரு 10 டேரக்டர் உருவாக்கும், 10 ஹீரோ உருவாக்கும். ஓகேவா? தில்ராஜ் வந்து எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு, எத்தனை டேரக்டர் உருவாக்கியிருக்காரு. அப்போ நீ எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டே போயிட்டு இருப்பியா நீ? அங்கங்க வந்து ஒரு ஸ்கேம் பண்ணி அந்த இடத்துல ஒழிச்சிட்டு போக. ஆமாங்க, இதை சொல்றேன், எல்லாத்தையுமே ஸ்கேம் பண்ற மாதிரி நீ வந்து ஸ்கேம் பண்ணி சுட்டிட்டு போயிட்டே இருப்பியா சினிமாக்குள்ள? நீ எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு போயிட்டே இருப்ப ஸ்கேம் பண்ற மாதிரி. மார்க்கெட்டை ஒழிச்சிட்டு போயிருவ, ஹீரோட மார்க்கெட்டை ஒழிப்ப, டிஜிட்டல் மார்க்கெட்டை ஒழிச்சிட்டு போயிருவ, ப்ரொடியூசரை காலி பண்ணிட்டு போயிருவ. அந்த ப்ரொடியூசர் 4 படம் எடுத்து வச்சிருப்பான், அந்த 4 படம் ரிலீஸ் பண்றதுக்கு பஞ்சாயத்து வந்துடும். இப்போ விடாமுறிச்சு பஞ்சாயத்து கொடுமே இந்தியன் 2 லிங்க்ல தாங்க, இன்டர்லிங்க் தாங்க எல்லாம். லைக் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுது இப்போ? ஏன் அஜித் ஃபேன்ஸ் இவ்வளோ ஃபீல் பண்ணும்? எல்லாத்துக்கும் காரணம் தான் உன் பைத்தியகாரத்தனத்தால எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. இன்னொன்னு நீ முழு பைத்தியமும் மாறிட்டுன்னு தெரியுது, அவ்வளவுதான். உனக்கு படம் எடுக்க தெரியல, ஒரு இளவும் தெரியல. அவருக்கு அது கூட அசிஸ்டன்ஸ்லாம் இருக்கான்றாங்களே, இந்த அறிவழகன், சிம்பு தேவன், அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒர்க் பண்ணாங்க. சஜஷன்ஸ் அவங்களுக்கு கூட அதை சொல்ல மாட்டாங்க. உடனே வந்துருவானுங்க ப்ரோ இவனுங்க. சங்கர் சார் நீ பேசலாமா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ப்ரோ இவனுங்களுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்காது ப்ரோ, இவனுங்கெல்லாம் மரியாதை தர தேவையில்லைங்க. இவனா சினிமா வந்து ஒழிச்சிட்டு இருக்கவனுங்க ப்ரோ. இவன் ஆக்சுவலா வந்து சினிமாவை ரொம்ப ரொம்ப இன்னைக்கு சினிமா இந்த அளவுக்கு நிக்கிறதுக்கு காரணமே இவங்க தாங்க ப்ரோ. சம்பந்தம் இல்லாம செலவு பண்ணிட்டு, சம்பந்தம் இல்லாம செலவு, ப்ரொடியூசர்ஸ் காலி பண்ணிட்டு, ஹீரோங்களுக்கு வந்து லக்ஸரியான ஒரு இதை கொடுத்துட்டு, அங்க ஷூட் எடுக்கிறேன், இங்க ஷூட் எடுக்கிறேன், எதுக்கு எடுக்கிறேன், என்ன எடுக்கிறேன்னு தெரியாது. 12 கோடிக்கு ஒரு பாட்டு எடுத்து அந்த பாட்டை தூக்கி போட்டு போயிட்டே இருப்ப நீங்க. 12 கோடின்றது 4-5 படத்தை எடுக்கலாம்டா, சின்ன படத்தை. உனக்கு அந்த அறிவு இருக்க முதல்ல அந்த படத்தை பாட்டில் அந்த பாட்டை வைக்கிறியா இல்லைன்னு உனக்கே தெரில. இது இன்னைக்கு எடுத்து பண்ணுங்க, எந்திரன்ல இருந்து பண்ணிட்டு இருக்காருங்க இருந்தால. யாரு காசு எதுக்கே நீ வேஸ்ட் பண்ற? நீ சும்மா எடுத்து சும்மா தூக்கி போட்டு போவியா நீ? ஏன்னா டிஷ்யூ பேப்பர் அது காசுன்றது டிஷ்யூ பேப்பரா? அது துடைச்சு போட்டு போயிட்டே இருப்பேன் நீ. உன் காசு நீ போட்டு போடா. இல்ல காட்டிடலாம், சைக்கோ சாடிஸ்டுங்க இவனுங்களாம். ஒரு 10,000 இந்த படத்துக்கு யூஎஸ்பியாவே அந்த பாட்டு தானே ப்ரோ சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரொமோஷன்ல. அந்த பாட்டே இல்லைன்னா எப்படி ப்ரோ படத்தை போய் பாக்குறது? இல்ல ப்ரோ இவங்களுக்குலாம் இது இன்னைக்கு எடுத்து பண்ணலாம் ப்ரோ. இந்த எந்திரன் 2ல இருந்து எல்லா படத்தையும் இதுதான். சும்மா பாட்டு எடுக்கிறது, டிஷ்யூ பேப்பர் தூக்கி போட்டு போயிடுறது, அவ்வளவுதான். பின்னாடி தொடச்சி தூக்கி போட்டு போற மாதிரி போட்டு போறது. காசு இல்லையா அதுங்க? காசு இல்லையா? அது உழைப்பு இல்லையா? இன்னொருத்தன் உழைக்கலையா? அந்த காசு போடலையா? அந்த காசு இன்னொருத்தனுக்கு போகாதா? சும்மா உனக்கு தோணுது நீ எடுப்ப, அதுக்கப்புறம் 20 கோடி 10 கோடி அப்படியே தொடச்சு போட்டு போயிட்டே இருப்ப. இப்படி ஒரு கேவலமான படத்தை எடுக்கிறதுக்கு நீ உழவ வைப்பியா? இந்த படம் ஓடி கிழிச்சிருமா? இப்போ இதுக்கு நீ வந்து பதில் சொல்லுவியா? நீங்க திருப்பி கொடுப்பியா? தெலுங்குலயும் ஓடாத கார்த்திகி? மயிர்ல ஓடும் இந்த படம். இது ஒரு படம். தெலுங்குல ரொம்ப மோசமான புக்கிங்ஸ். நார்த்ல மட்டும் கொஞ்சம் பரவாயில்லன்றாங்க, தெலுங்குல எல்லாம் ரொம்ப மோசம். கண்ட்ரோல் ஏங்க இவனுங்க நான் ஒருத்தனை இப்படி திட்டி இருக்கேன், யோசிச்சு பாருங்க. இல்ல கார்த்திக் ப்ரோ, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, சங்கர் சார் பிராண்ட் வந்து பிரம்மாண்டம் தானே சார், பிரம்மாண்டம் தானே ப்ரோ. அதுக்கு வேண்டி தானே படம் வந்து எடுக்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர்னா அதுக்கு கொடுக்குறாங்க. ராஜமௌலி சார்னா ஒரு வேல்யூ இருக்கு, சங்கர் சார்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லைங்களா? இன்னும் நான் சைல்ட்ஹுட்ல வந்து அவ்வளவு பெரிய ராஜமௌலி சங்கர்லாம் சேர்த்தாதீங்க. நீங்க அப்படிலாம் கிடையாது. சும்மா ஏங்க நீங்க சும்மா சம்மதம் பேசிருக்கீங்க ப்ரோ. எத்தனை குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு, எத்தனை ப்ரொடியூசர் அழிச்சுக்கிட்டு, எத்தனை ஃபைனான்சர் அழிச்சுக்கிட்டு, நீ பிராண்ட் என்ன பிராண்ட் நீ? ஆனா ஆஸ்கர் ரவிச்சந்திரன் வந்து இண்டஸ்ட்ரி விட்டு போனதுக்கே இவர் தான் காரணம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. சரி ஓகே, இந்த படம் என்ன ஓடி கிழிச்சுன்னு பாத்துருவோம். நம்ம பார்க்க தானே போறோம் இத. ஆனா சங்கர் கூட படம் பண்ண ப்ரொடியூசர் எல்லாருமே அடுத்த படம் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இல்லையா ப்ரோ? குஞ்சுமுகன்ல இருந்து ஜென்டில்மேன் ப்ரொடியூசர்ல இருந்து அப்படிதானே ப்ரோ? இல்ல சன் பிக்சர்ஸ் தவிர எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. சன் பிக்சர்ஸும் அந்த படம் ஓடிடுச்சு, அந்த ஒரு படம் ஓடிடுச்சு. ஆமா, அதுக்கப்புறம் கிட்டே சேர்க்கலையே. அவருக்கான அவர் பேசுறதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப
ரொம்ப ஈகோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது கூட நீங்க 2.0 வந்ததுக்கு அப்புறம் கூட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது இவர் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. முதல்வனுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ணணும்னு நினைச்ச படம் வேற. ஆனா சுஜாதா தான் தலையில தட்டி அதுக்கு பண்றதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க, இது பண்றதுக்கு நீ மட்டும் தான் இருக்க அப்படின்ட்டு ஒரு கைடன்ஸ் அவர் இருந்தாரு. டயலாக் ரைட்டிங் மட்டும் கிடையாது, அவர் வந்து கூடவே இருந்தாரு. அதை ஒத்துக்க நீங்க சொல்ற மாதிரி அதை யாருமே அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து அவர் ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிட்டாரு இந்த கேள்வி கேட்டோன்னே. அதனால அவர் என்ன சொல்றாரு, வெறும் சஜஷன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாராம் சுஜாதா, மத்ததெல்லாம் இவர் தான் பண்ணுவாராம். அவர் ஃபுல்லா அவர் நிறைய படிச்சதுனால அவர் கொடுத்த நாட்டு தான் அந்த ஒரு நாள் சிஎம். அது ஆல்ரெடி ஒரு நம்ம ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருந்திருக்காங்க ஒரு நாள் சிஎம். அந்த பிடிச்ச நாட்டை வச்சு எழுதின கதை தான் அது. ஆனா அதுக்கப்புறமே போயிடுச்சு அவருக்கு. அதான் சுஜாதா கான், சோ எவ்ரிதிங் இஸ் கான், அவ்வளவுதான். இனிமே சங்கர் இனிமே படம் பண்ணுவாருன்னு ஹிட் ஆகுன்ற நம்பிக்கையே இல்ல, வேஸ்ட். சங்கருக்கு இன்னொரு ஹீரோ போய் டேட்டை கொடுத்து படம் பண்ணுன்னு சொன்னா அவங்க ஹீரோ ஒரு பைத்தியம். அந்த ஹீரோ அவன் லைஃப் அவன் அழிச்சுக்கிறான், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் படம் பண்றான் அப்படின்னா அவன் காசே அவன் அழிச்சுக்கிறான், அவ்வளவுதான். அவர் யாருக்கும் லேயல் இல்லைங்க. என்ன தெலுங்கு படம்? தெலுங்குக்குன்னு ஒரு மசாலா கொடுக்கணும் இல்லையா? மாஸ் மசாலா. இல்ல இந்தியன் 2 என்ன படம்? இந்தியன் 2 அது அவருக்கு யாருக்கும் லாயல் இல்லைங்க. அவருக்கு யாருக்கும் லாயல் இல்லை, ஓகேவா? ப்ரொடியூசருக்கும் லாயல் இல்லை, ஹீரோக்கும் லாயல் இல்லை, கதைக்கும் லாயல் இல்லை. ஆடியன்ஸ் படம் பார்க்கறானே அந்த ஆடியன்ஸ் என்ன நினைப்பான், அதுக்கும் லாயல் கிடையாது. நான் எடுப்ப நீ பாடுறா அந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா? அவருக்கு இவ்வளவு மரியாதை போதும், அவ்வளவுதான். அவர் ஒன்றும் அவருக்கு இந்த மரியாதை அதிகம் நினைக்கிறேன். இன்னும் தேட்டர்லாம் வெளில வந்து அசிங்கசியமா திட்டு போனுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பொது வெளியில் இருக்கிறதுனால அவ்வளோ திட்டல, அவ்வளோதான். நான் தில்ராஜு இதெல்லாம் நம்பியிருந்தாரு. ராஜு கதை இனிமேட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ப்ரோ ஆதித்யராம் எடுப்பாங்களா ப்ரோ படம் இதுக்கப்புறம்? ப்ரோ ராமன்றது அவங்க ஸ்டூடியோ ப்ரோ, அவங்க ஃபைனான்சர் தான். அவங்க இந்த படத்தை எடுக்கலைங்க. அவங்க கொஞ்சம் ஃபன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். தில்ராஜுக்கு போஸ்ட் கோவிட்லது எல்லாருமே ஃபிளாப் தானா? இதுதான் நம்பி இருந்தாரு, இதுவும் போயிடுச்சு. இப்ப இதை நம்பி இருந்தாரு. நீங்க பாத்தீங்களா அவரை? இந்த படத்தெல்லாம் அவர் அதெல்லாம் வந்து அவர் எடுத்து பாதி படம் பார்க்கும்போதே ப்ரொடியூசர்லாம் தெரிஞ்சிருக்குங்க. இவன்கிட்ட மாட்டிக்கிட்டான், சரி ஏன் வரமாட்டான் போல இருக்குன்றதும் தெரிஞ்சிருக்கும். வேற வழி இல்லாம தான் சிக்கி திக்கி திணறி. இல்ல கார்த்திக் ப்ரோ, அப்ப எப்படி ப்ரோ ப்ரமோஷனுக்கு வந்து அல்லலி கொட்டினாரு? வேற வழி என்ன பண்றது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன பண்றது, என்ன சொல்றது, என்ன சொல்ல? அவ்வளவு செலவு பண்ணி படம் எடுத்துட்டு ப்ரமோஷன் பண்ணாம விட்டா அப்புறம் படம் எப்படி? ப்ரொடியூசர் பாவம் தானே, வேற வழி இல்ல அவங்களுக்கு. அப்போ கங்கவாக்கு ஏற்பட்ட நிலைமை தாங்க, வேற வழி இல்ல. ஆமாங்க, இங்க இருக்க டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் ஹீரோ கொடுக்குற ஃப்ரீடம் தாங்க பெரிய பிரச்சனை. அந்த ஹீரோங்க கொடுக்குற ஃப்ரீடம் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஒரு வேலை பார்க்குறாங்கல்ல, ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் எடுத்து கிழிச்சிருவாருன்னு ஒரு இது பண்றாங்கல்ல, கதை கேட்கறது கிடையாது, அந்த கதையை ப்ரொடியூசரும் கேட்க விடுறது இல்லை. இந்தியன் ஆக்சுவலா ஒரிஜினல் இந்தியன் அந்த டைம்ல வந்து நிறைய ரூமர்ஸ்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. கமல் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்றாரு, சீன்ஸ்லாம் மாத்த சொல்றாரு, இந்த மாதிரிலாம். அப்ப மட்டும் அது பண்ணுவாங்க. பட் இந்த தடவை இந்தியன் 2ல வந்து ஐ திங்க் அப்படியே ஃபுல்லா ஃப்ரீயா விட்டாரு அவரு. எங்க ஏதாவது பண்ணா வந்து திரும்ப அதே மாதிரி சொல்லுவாங்களோ, டைரக்டருக்கு ஃப்ரீடம் கொடுக்கறது இல்லைன்னு. ஃப்ரீடம் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஆகுது பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3 வந்து ஒட்டுக்கே எடுத்திருந்தா ஓரளவுக்கு ஓகேவா இருந்திருக்கும். இவங்க வந்து ரெண்டா வந்து டிவைட் பண்றது அங்க ப்ராப்ளமே. என்னங்க படாது அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்றீங்க, அப்புறம் ஐபிஎஸ்ன்றீங்க, ஐஏஎஸ்ன்றீங்க, அதுக்கப்புறம் வந்து அவனே சிஎம்ன்றீங்க, அப்புறம் சிஎம் இல்லைன்றீங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன்ன்றீங்க, அதுக்கப்புறம் சிஎம் ஆகிறான்றீங்க. என்னடா பைத்தியமாடா நீங்களா? எவன்டா எழுதுன இந்த கதைய? கார்த்திக் சூப்பராஜுங்க. என்னடா ஒரு ஹீரோக்கு இத்தனை இடம் எழுதுவீங்க? அதுக்கு ஒன்று 6 கேரக்டர் 7 கேரக்டர் எழுதிட்டு போக வேண்டியதுடா. 6 ரோல் 7 ரோல் ஹீரோக்குன்னு மட்டகராஜா வந்து மைக்கேல் மதன காமராஜ் இந்த மாதிரி எழுதிட்டு போக வேண்டியதானே? அவனே காலேஜ் ஸ்டூடெண்ட், அவனே ஐபிஎஸ், அவனே ஐஏஎஸ், அவனே சிஎம், அதுக்கப்புறம் அவனே சிஎம் இல்லைன்னு வேணாம் வந்துடுவான், அப்புறம் அவனே எலெக்ஷன் கமிஷனாக வருவான், அதுக்கப்புறம் அவனே எலெக்ஷன் நடத்துவான், அதுக்கப்புறம் அவனே சிஎம் ஆயிடுவானா? அதுல எல்லாம் ஒத்துக்கலாம். அஞ்சலி அம்மான்னு காட்டினாங்க பாருங்க, அது மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. அது அந்த அம்மா சைட்லயே பாத்துக்கிட்டு இருக்கு, இவன் மூஞ்சியே பார்க்காம. இவன் மூஞ்ச கடைசியா தான் பார்க்கும். அம்மா
என்ன புருஷன் மாதிரியே இருக்கு என் மூஞ்சி இந்த பையனுக்கு அப்படின்னு பாக்குமா? இல்ல சங்கர் சார் எங்கேயோ காம்ப்ரமைஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலா தெலுங்கு படம் மேபி பயங்கர மசாலா ஆட் பண்ணணும், கமர்ஷியலா கொடுக்கணும்னு சொல்லி எங்கேயோ காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. வந்ததுல இருந்து என்ன வெறியேற்றிட்டு இருக்க நீ ப்ரோ பேச பேசாம பேசதான் இருங்க. எனக்கு இல்ல ப்ரோ வெறியேறி சூடாகி நான் பேசிட்டு இருக்கேன் திரும்ப கார்த்திகேயன் இன்னும் கெட்ட நீ பேசாம அமைதியா அஞ்சலிக்கு விட்டுட்டுனா சைடு அமைதியா சத்தியம் பேர் விட்டு நீ வச்சிருக்கலாம்ல ப்ரோ. அமைதியா விட்டு அடுத்த மேட்டருக்கு போயிட்டீங்கன்னா நீ திரும்ப சங்கர் தான் சொல்லும் போது தான் எனக்கு ட்ரிப் ஆகிட்டே இருக்கு. நான் திரும்ப ஏதாவது வார்த்தை விட வேண்டியிருக்கும் பாத்துக்க. அஞ்சலிக்கு சரி சைடு சத்தியம்னு ஐயப்பன் பேர் ப்ரோ, சரி வச்சிருக்கலாம்ல ப்ரோ ப்ரோ. நான் போறேன். நீங்க வேற யாருக்காச்சும் சான்ஸ் கொடுங்க. நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். கார்த்திக் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. டென்ஷனா இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ இது 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 ஒரு ஸ்கேமா இருக்கு இல்லைங்க, ரொம்ப பெரிய scam. இப்போ ஒரு அரசியல்வாதி ஒரு விஷயம் திருடிட்டானா உங்களுக்கு ஒரு கோவம் வருது இல்ல, கோவப்படுறீங்க இல்ல, ஒரு காம்பன் வேணா உங்களுக்கு ஒரு கோவம் வருது இல்ல. இப்போ எவனோ ஒருத்தான விஷயத்துல ஒரு பொண்ணுக்கு ஒண்ணு பண்ணிட்டான்னு உங்களுக்கு ஒரு கோவம் வருது இல்ல. நீ அதான் பண்ணி வச்சிருக்க தில்ராஜுக்கு, நீ அதான் பண்ணி வச்சிருக்க ஆடியன்ஸுக்கு. வேற என்ன இதுல என்ன இருக்கு? நீ பண்ணதே அப்படித்தானே, அந்த மாதிரி ஒரு வேலை தானே பார்த்துட்டு வச்சிருக்க. நீ ஒரு கோவம் வரல காமன் மேனா பார்க்கும்போது. இதுல எவ்வளவு பெரிய எஃபெக்ட்ன்றது எனக்கு தெரியுங்க. இந்தியன் டூவே லைக்கா நீங்க க்ளோஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கிறது காரணமே இந்தியன் டூ தான். லைக்கா நீங்க சாதாரணமா பாக்குறீங்க ப்ரோ, லைக்கா கிடையாது. லைக்கால 100 பேர் வேலை செய்யறாங்க ப்ரோ. எனக்கு கஷ்டமா இருக்குங்க சீரியஸா. லைக்கா கம்பெனில 100 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 100 பேருக்கு நீங்க சம்பளம் வர்றது கஷ்டமா இருக்குங்க. 100 ஃபேமிலிங்க அது. மார்க்கெட்டிங்ல இருக்காங்க, டிசைனிங்ல இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு சம்பளம் போகுது, அவங்களால வேலை பார்க்க கார்த்தி முடியல. ப்ரோ அவங்க வேலையை விட்டு அடுத்த வேலையை அவங்க தேடணும். லைக் கான்ட்ரா கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுல இபி இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? இது போகுது. இன்னொன்னு அந்த லைக்கா இருந்தா இன்னொரு 10 படம் 15 படம் எடுக்கும். அந்த 10 படம் 15 படம்ன்றது 10 பேத்துக்கு 20 பேத்துக்கு வாழ்க்கை கொடுக்கும். அந்த 20 பேத்துல 20 கேமராமேன் உருவாகும், 10 டைரக்டர் உருவாகும், 10 எடிட்டர் உருவாகும். நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டு இருக்கடா பைத்தியம் மாட்டோம், சைக்கோ மாதிரி. கார்த்தி ப்ரோ, நீங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, இப்போ மத்த எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லயும் பார்த்தா உங்களுக்கு ஓப்பனா வெளியில தெரியும். யூடியூப்ல இன்டர்வியூ கொடுப்பாங்க, பிரஸ்ல கொடுப்பாங்க. இந்த லைக்கால மட்டும் இந்த சுபாஷ் கரன்ல இருந்து நீங்க லோ லெவல்ல இருக்கிறவங்க இல்ல, இந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் இத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட யாருமே வெளியில அவங்க மூஞ்சி தெரியாது. அவங்க யூடியூப்ல வரது இல்ல, இன்டர்வியூ கொடுக்கறது இல்ல, மேகசினுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல. அதனால அவங்க பண்றது கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்கு. லைக்கால என்ன நடக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க இந்தியா பேஸ்ட் இல்லைங்க, அவங்க லண்டன் பேஸ்ட். ஓகேவா? அவர் லண்டன்ல இருக்க ப்ரொடியூசர். ஸோ அதனால அவங்க பெருசா இங்க இன்டர்வியூ அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. இந்த எம்ப்ளாயிஸ் தான் நீங்க சொல்றது எல்லாமே ஓவர்சீஸ்ல இருக்கவங்களா? இங்க இருக்காங்க ப்ரோ. நான் சொல்ல சென்னை டி நகர் ஆபீஸ்ல ப்ரோ. டி நகர் ஆபீஸ்ல லைக்கால இருக்கவங்களுக்கு நிறைய பேத்துக்கு வேலை போக போகுது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு புலம்பல் இருக்குல்ல. அதில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சங்கர் மாதிரி ஆளுங்க தாங்க. இவனுக்கு இன்டைரக்டா இவனுக்கு பண்ற ஒரு அநியாயம், இவனுக்கு பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு தாங்க இந்த மாதிரிலாம் போய் நிக்குது. இவனுக்கு படம் எடுக்கிறானுங்க, மக்கள் அந்த டைலாக்லாம், ஒரு கவலை சோறு அதை நீ விட்டு கொடுத்தீங்கன்னா மற்ற 100 எறும்புக்கு வந்து தீனி ஆகுன்னு நீ டைலாக் எழுதுறியா? அதை என்னைக்கா நினைச்சிருக்கேடா நீ? முதல்ல அவ்வளவு கோவம் வருங்க நினைக்கும் போதுதான். ஆக்சுவலா சங்கர் கூட படம் பண்ண எந்த ப்ரொடியூசரும் இப்ப படம் பண்றது இல்ல ப்ரோ. சன்பிக்சர்ஸ் லைக்கா தவிர வேற யாரும் படம் பண்றதே இல்ல இப்ப. சங்கர் கூட படம் பண்ணவங்க ஏவிஎம் பண்றது இல்ல, ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் பண்றது இல்ல. அதுக்கு எல்லாமே காரணம் இந்த ஹீரோஸ் தாங்க. ஹீரோஸ் வந்து டக்குனு போய் அவன்கிட்ட குனிஞ்சிடுறது, அவ்வளவுதான். சார் நீங்க எனக்கு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து குனிஞ்சிடுறது. ஹீரோ சொன்னா ப்ரொடியூசர் கேட்க முடியாதுன்னு வந்து வேற வழி இல்லாம ப்ரொடியூசர் போய் மாட்டிக்கிறது, அவ்வளவுதான். இல்ல ஆனா அவங்க எந்த படத்துக்குமே வந்து இவ்வளவுதான் கிராஸ், இவ்வளவு பட்ஜெட்ன்றத ஓப்பனாவே சொல்லல. லாஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷமாவே இந்த பேச்சு போயிட்டு இருக்கு. லைக்கா மோசமா தான் போகுது, எம்ப்ளாயிஸ் எல்லாம் நிறைய பேர் தூக்குறாங்க, எல்லாமே இந்த வலை பேச்சு இல்ல நம்ம ஸ்பேஸ் இந்த மாதிரி சேனல்ஸ்ல இருந்து தான் வருதே தவிர டைரக்டா லைக்கா கிட்ட இருந்து ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, அவங்க வந்து லண்டன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க அவங்க ஆபீஸ் வச்சுட்டுமே கூட நம்ம மீடியா எதனாலுமே அவங்களை ரீச் பண்ண முடியாம இருக்காங்களே. அதான் கேக்குறேன், எப்படி வந்து இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க? ரீச் பண்ணி துக்க கதையை கேட்க போறீங்க நீங்க? ரீச் பண்ணி என்னங்க ஆச்சு, என்ன அப்படியாச்சுன்னு கேட்க போறீங்களா? ஹலோ, அப்படி இல்ல, இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி
அதான் மூடி வந்து மேல வந்து கல்ல வச்சிட்டீங்களா பாருங்க. கார்த்திக் பிரதர் நான் பேசுறது கேக்குதா? மேல வந்து டைல்ஸ் போட்டு டைல்ஸ் ஒட்டி லைட்டா சின்ஸ் இந்த இயர்ல இருந்து இந்த இயர் அது மட்டும் தான் ஒட்டணும். அது மட்டும் தான் பாக்கி, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அது யாரை ஒட்டிட்டு போயிட்டா முடிச்சு. கல்லறையில கார்த்திக் ஒட்டுற நான் மாதிரி. பேசுறது கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. பிரதர் நான் இங்க யூகேல இருந்து பேசுறேன். நேற்று தான் பார்த்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. என்னங்க அவர் கிண்டி வச்சிருக்காரு. நாங்க இங்க எல்லாம் இவ்வளவு காசு கொடுத்து பார்த்து படத்தை பார்த்துட்டு எல்லாம் இங்க எங்க கூட இருக்கிற தெலுங்கு ஒரு பசங்க அவங்க என்ன 450 கொடுத்தாலும் ஒரு பண்ணுவாங்க பாப்பானுங்க. 450 கோடி கிண்டிட்டு இருக்காருங்க அவரு. இல்லைங்க 15 பவுண்டுங்க ஒருத்தரும். அந்த பசங்களாம் வந்து கதறானுங்க. அவனுங்க என்ன கொடுத்தாலும் பாப்பானுங்க. யூஸ்வலா அவனுங்காலே தாங்க முடியல. நீங்களும் என்னதான் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்காரு ஒரு அவரு. பேட்டி ஒண்ணு கொடுங்க யூடியூப்ல. கடுப்பாயிடுச்சு. எவ்வளவு காசு எவ்வளவு வேஸ்ட். அவனுக்கு என்னன்னா அந்த தில்ராஜ் டைலாக் மாதிரி தான் இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட் வேணுமா, காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கு, அதே மாதிரி தான் பண்ணிட்டே இருக்காங்க அடுத்தடுத்தது. இந்திய தாத்தாவை விரட்டி விரட்டி அடிப்பாங்கல்ல மக்கள்லாம். அந்த மாதிரி இந்த சங்கர்லாம் வந்து தூக்கி போட்டு என்னைக்கோ ஒரு நாள் வந்து பிடிச்சதெல்லாம் சேர்ந்து அடிச்சாங்கன்னா சரியா போயிடும். சினிமால வந்து பேன் பண்ணுங்க ரெட் கார்டு போட்டு இருந்தாலும். ப்ரோ அப்புறம் தெலுங்கு சினிமாலே அந்த 3 நாள் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஏங்க கார்த்திக் ப்ரோ இவ்வளவு ஆர்ஷா நம்ம திட்டுறோம் அப்படின்னா தெரியாமலாம் திட்டலங்க, கான்சியஸ் இல்லாமலாம் திட்டல. இது திட்டுறது 4 பேர்த்துக்காக உரைக்கணும் அப்படின்றதுக்காக திட்டுறோம், வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். இந்த ஆள் இன்னும் படம் எடுக்க மாட்டாங்க, ஓகேவா? இந்த ஆள் படம் எடுக்க மாட்டாங்க, ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு போயிடும், ஓகேவா? இப்படி படம் எடுத்துட்டு இருக்க டைரக்டர்ஸ் இங்க நிறைய பேர் இருக்கானுங்க. உரைக்கணும், கொஞ்சமாவது உரைக்கணும். நீ ஒண்ணு உருப்படியா கதை எழுதி தொலை, இல்லையா ப்ரொடியூசரையாவது சாகாம அவனையாவது காப்பாத்து, இல்லையா நீ ஒரு வேலை பார்த்தா அது எவ்வளவு பேத்துக்கு பாதிக்குதுன்னா புரிஞ்சு தொலை. எதுவுமே இல்லை, நான் ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் அப்படிதான் பைத்தியம் மாட்டான் அப்படின்னா உனக்கு இந்த நிலைமை தான் அப்படின்றதுக்காக தான் சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. நம்ம எவ்வளோ ஆர்ஷா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இது பேசுறோம்னா அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கோச்சிக்கலாம், நிறைய பேர் என்ன இப்படி பேசுற அப்படின்னு நினைக்கலாம். டிசர்வ்ஸ், அவ்வளோதான். அவரு வந்து ஒரு லிமிட் இருக்கு. ஓகே இந்தியன் 2 பார்த்தோம், ஓகே இந்தியன் 2 வந்து ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்கான படங்க. அவர் கமல் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டாரு, அதனால அப்படியாச்சு. நீ திரும்பி அந்த வேலையை பார்க்கற அப்படின்னா ஓகே, நீ ஆடியன்ஸை மதிக்கிறது இல்லை, ப்ரொடியூசரையும் மதிக்கிறது இல்லை, யாரையும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு தெரியுது இல்லையா நமக்கு? இல்ல கார்த்திக் ஜி, அன்னியன் படத்துல அந்த பெயிண்ட் அடிக்கிற அந்த இது இருக்குல்ல, ரோட்ல பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் அந்த காலத்துல ஓகே எல்லாரும் பார்த்தாங்க. ஓகே இந்த காலத்துல பாட்டு வச்சாலே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இங்க போய் நீங்க 75 கோடி பாட்டுக்கு செலவு பண்ணணும் போது அது பைத்தியக்காரத்தனமா அன்னியன் படத்துல அந்த இதுல கொடுப்பாங்கல்ல, கருட புராணத்துல தானே அந்த மாதிரி பாகம் போட்டுருங்க. இவருக்கு ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. கார்த்திக் ப்ரோ இந்த ராஜமௌலியோட கர்ஸ் வந்து இருக்குங்க ப்ரோ. ஏன்னா பிரபாஸ்க்கு அடுத்தது எல்லாம் ஃபிளாப் ஆச்சு தெரியுமா? யாரெல்லாம் ராஜமௌலியோட அசோசியேட் ஆகிறாங்களோ அவங்களோட அடுத்த படம் எல்லாம் ஃபிளாப் ஆகும். மேபி அதனால தான் அப்படியே விட்டாங்க போல இருக்கு ராம் சரண். சரி ஓகே இந்த படம் ஃபிளாப் தான் ஆகுது எப்படினாலும். அப்படிலாம் எனக்கு ஆச்சரியம் வந்துச்சு. அப்புறம் இல்ல பட் இது ராஜமௌலி நடிச்ச எடுத்த அப்புறம் அடுத்த படம் எல்லாமே ஃபிளாப் ஆயிடும். ஆச்சாரியா ஃபிளாப். ஓகே அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே அது ஃபிளாப் தானங்க. விடுங்க, ராம் சரண் விடுங்க. ராம் சரண் ஹீரோ தான். ராம் சரண் நம்ம திட்ட முடியாது, தெலுங்கு தெரியாது. யாரை திட்ட முடியும்? சங்கரன் திட்ட முடியும் தமிழ். ப்ரோ இல்ல ப்ரோ, எனக்கு மானம் போகுது. நம்ம தமிழ் ஏன்னா கூட இருக்க தெலுங்கு பசங்கள திட்டுறானுங்க பயங்கரமா. நீ எனக்கு உங்களுக்கு என்ன மாறும்போது இல்ல அவங்க வந்து உங்க ஆளுதான் அந்த சங்கர், அவன் பண்ற வேலைதான் சொல்லி திட்டுறானுங்க. நாங்களே ரிஜெக்ட் லிஸ்ட்ல போட்டு அம்ஸ்டாம் சொல்லுங்க நீங்க. இல்ல ப்ரோ, இருந்தாலும் ராம் சரண் மேல தப்பு இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு கதை நம்பி படம் பண்ணிருக்காங்க. அப்படி கேட்டா சொல்லுங்க ஒரு பான் இந்தியா டைரக்டர்னு சொல்லிடுங்க. ஏங்க தெலுங்குல படம் எடுத்த சிறுத்தை சிவா வந்து இங்க வந்து படம் எடுத்தாரு. அஜித் ஃபேன்ஸ் என்ன கதறிட்டா இருக்காங்க, கங்குவா ஃபேன்ஸ் என்ன கதறிட்டா இருக்காங்க ப்ரோ. ஆனா விட்டா நீங்க சிறுத்தை சிவா எடுத்துறீங்க. நீங்க சொல்றேங்க இன்னைக்கு பேஷண்ட் டெய்லி ஒரு இன்னைக்கு சக்கரை மட்டும் அடிங்க ப்ரோ. அஜித் சார் இன்டர்வியூ பாத்தீங்களா ப்ரோ? அஜித் சார் இன்டர்வியூ
இந்த ஒரு சின்ன இதுதானே அந்த கிளிப் மாதிரி பேசிட்டு. ஆமா ப்ரோ, அக்டோபர்ல இருந்து ஜூன் வரைக்கும் தான் ஏதோ படம் நடிக்கிறது, மார்ச் வரைக்கும் படம் நடிக்கிறத சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நடிக்க மாட்டாராம், ரேஸ் ஓட்ட போயிடுவாராம். அப்ப 5 மாசத்துல படம் முடிக்கிறதுன்னா யாரால முடியும்? அவர் ஒரு வருஷம் மட்டும் தான் முடியும். சிறுத்தை சிவாதான். ஆமா, ப்ரோ கங்கோ 2 வருஷம் எடுத்தாரு ப்ரோ சிவா. கங்கோ எடுத்தாதானே 2 வருஷம் ஆகுது. ரொம்ப நாள் விசுவாசம் மாதிரி எடுத்தா விஸ்வாசம் 2 மாதிரி ஏதாவது எடுப்பாருன்னு நினைக்கிறேன். கார்த்திக் ஜி வணக்கம். என்ன கோபினத்து, என்ன கோபினத்து கோபமா இருக்கும் வந்திருக்க, திட்டிடுவேன் நான். இந்த ராமச்சந்திரனானா உன் நன்மை, அவனை ராமச்சந்திரன் கூட்டவங்க இன்னைக்கு. நீதான் வந்து ஒரு வெறியா இருக்குங்க கூட்டுவாங்க ராமச்சந்திரன் இவனே கூட்டுவாங்க. கோபிநாத் படம் பாத்துட்டீங்களா? இல்ல படம்லாம் வாங்கல, அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ விடாமுயற்சிக்கு மெயின் ரீசனே சங்கர் தானா ப்ரோ? இதுவும் கேக்குறீங்களா? ஆமாமா, ஏங்க லைக்கா வந்து இவ்வளவு பஞ்சாயத்துல மாட்டி அவனுக்கு எப்படி போறது தெரியாம மாட்டினதுக்கு காரணம் சங்கர் தான். சங்கர் ஒன் ஆஃப் த காரணம், சங்கர் மட்டும் காரணம் சொல்ல முடியாது, சங்கரும் ஒரு காரணம். அப்புறம் பொங்கலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு எந்த தேட்டர்லயுமே ஃபுல்லே ஆகாம இருக்கு ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம். பொங்கலே வரலையே, பொங்கலே 14 தானே வருது. ப்ரோ இந்த படத்தை மட்டும் எப்படி ப்ரோ ஃபர்ஸ்ட் டேவே ஹெச்டி ரிலீஸ் பண்ணாங்க? மீதி படம்லாம் கூட 2-3 நாள் கழிச்சு தான் வருது. இந்த படம் மட்டும் ஃபர்ஸ்ட் டேவே ரிலீஸ். யாருமே டவுன்லோட் பண்ணலங்க, ரிலீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாரும் பார்த்து சாவுங்கடா அப்படின்னா. அதுதான் ஒரு கும்பி பாகமா இருக்குமோ? சரி கார்த்திக் ஜி வணங்கான் எப்படி இருக்கு? வணங்கான் பாத்துட்டீங்களா கார்த்திக் ஜி? வணங்கன்னு ஓகே தான் ப்ரோ, அதெல்லாம் அது ஆவரேஜ் தான், பெரிய கதைலாம் இல்லை, ஒரு சிம்பிளான கதை. ஓகே ப்ரோ ரேகா சித்ரம் பார்த்தேன் ப்ரோ, இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே. என்ன ப்ரோ வணங்கான் கடைசியில ட்ராஜடி போட்டு அடிச்சு நவுத்தின்றாங்களா இல்ல கொஞ்சம் பரவாயில்லையா? ட்ராஜடி பெருசா இருக்காது, ஆனா கொஞ்சம் இருக்கும். கார்த்திக் ப்ரோ இங்க மதகஜராத் ரிலீஸ் ஆகல, இங்க ஆகாதா? ஓவர்சீஸ் ஆகல ப்ரோ, அதான் சொன்னேன். ஓவர்சீஸ் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டியை விட்டு. அந்த தேவரவி படமும் ஆகல. அதுக்கப்புறம் அந்த படத்தை வாங்கினவங்கலாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாம, அது இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கான்ற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த ரைட்ஸ் யார்ட்ட இருக்குன்னே தெரியல, அது ஒரு குழப்பமா இருக்கு. அதனால இன்னொன்று, இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைல இருக்க படங்கள் வருமா வராதுன்னு தெரியாத படங்களுக்குலாம் வந்து ஓவர்சீஸ்ல பத்தி ஷோ கொடுக்க மாட்டாங்க. கேம் சேஞ்சர் வாங்கினதுக்கு வாங்கிருக்கலாம் ஆக்சுவலா. என்ன ப்ரோ? இல்ல அதான் சொல்றேனே, இந்த படம் இப்போ ரைட்ஸ் எல்லாம் அப்ப வந்து அப்ப என்னன்னா அப்ப வித்திருப்பாங்க இல்லையா, அவங்க சிங்கப்பூருக்கு ஒருத்தர் வித்திருப்பாங்க, மலேசியா ஒருத்தர் வித்திருப்பான். அவங்க பிசினஸ்லயே இருந்திருக்க மாட்டாங்க. 12 வருஷம் ஆச்சு இல்ல, 12 வருஷத்துல யார்கிட்ட வித்தாங்க, என்ன கொடுத்தாங்க, அன்னைக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, அன்னைக்கு எவ்வளவு வித்தாங்க, அதுக்கப்புறம் அந்த காசுக்கு இன்னைக்கு என்ன வேல்யூ, நம்ம டாலரே ஏறி போச்சு இல்ல 12 வருஷத்துக்கு அப்புறம். இப்ப என்னன்னு கணக்கு போட்டு என்னன்னு போறது அது. அதனால அந்த குழப்பெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டாங்க. ஜெயம் ரவி படமும் ஆகலையா ப்ரோ? அதுவும் இங்க வரல, ரிலீஸ் ஆகல ஆக்சுவலா. ஜெயம் ரவி படம் என்ன பிரச்சனை, சென்சார் பண்ண முடியல. அதனால சென்சார் பண்ண முடியாத கண்ட்ரீஸ்ல ரிலீஸ் ஆகும், ஒரு நாள் 2 நாள் டிலே ஆகும். ஓகே. மதகஜராஜா எந்த பிரச்சனையும் இல்லாம ரிலீஸ் ஆயிரும்ல ப்ரோ, இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ போனதுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ்னு நம்புறதா? நாளைக்கு ஈவினிங் வந்து ப்ரீமியர் ஷோ போட்டிருக்காங்க சத்தியம்ல, அந்த ஷோ ஓடிச்சுன்னா படம் ரிலீஸ் தான். இது வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. இதுக்கப்புறம் கோர்ட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சாட்டர்டே தானே, கோர்ட்டு கிடையாது.
அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 19.9% ரிலீஸ் தான். மாட்டல நாளைக்கு ஈவினிங் வந்து ப்ரீமியர் ஷோ போடுறாங்க. அந்த ப்ரீமியர் ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுன்னா சண்டே நைட்டு நீங்கள் சண்டே காலையில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகலாம். கன்ஃபார்ம் அது ஒன்றும் குழப்பம் இருக்காது. இல்ல எப்பயுமே பிரசாந்த் ஜி லைட்டாவது சப்போர்ட் பண்ணுவாரு. பிரசாந்த் ஜி எந்திர அடிச்சிட்டாரு சங்கரை. ரிவ்யூ போட்டாரா? என்ன சொல்லியிருக்காரு? இல்ல உங்க இதுல ரைட்டிங்ல டெப்தே இல்ல, ஷாலோவா இருக்கு. நீங்க வந்துட்டு நிறைய இது என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் டீப்பா எழுதுங்க, படத்துல ஒண்ணுமே இல்ல அப்படிலாம் சொல்லியிருக்காரு. படம் நல்லாவே இல்லைன்னு சொல்றாரு ஒரே வாரத்துல. எனக்கு தெரிஞ்சு இவரும் 2 ரிட்டையர்டு டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் போயிட்டா நல்லதுங்க. உண்மையிலேயே இன்னும் எத்தனை குடும்பத்தை காலி பண்றது? சும்மா இருந்துட்டு ஒரு மனுஷன் படமே எடுக்காம போயிட்டா நல்லது. இதோட முடிஞ்சிடும். பாவ கணக்கு இதோட தந்துடும். அப்படின்னு சேர்ந்துட்டே போவோம். வேல்பாரினா ஏஎம் ரத்னமும் இவரும் தான் காலியானாரா ப்ரோ? ஏஎம் ரத்னம், ஆமா ஏஎம் ரத்னம் அந்த நாயக் எடுத்தாரு. அது இந்தியில பெரிய லாஸ் தான். அது ஒருத்தருடைய ஃபெயிலியர் வந்து அது மட்டுமே காரணம் சொல்ல முடியாதுங்க. அதுதான் எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப் த ரீசன் அப்படி வேணும்னு வச்சுக்கலாமே தவிர இவர் மட்டுமே அப்படின்னு சொல்ல முடியாது யாரையும். இவருதான் மேஜர் ரீசன் இல்லையா ப்ரோ? அது தெரியலங்க. அந்த டைம்ல என்ன நினைச்சு நமக்கு தெரியாது. பட் எல்லா இடங்களுமே இவரு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வந்து பண விஷயத்துக்கு இஷ்டத்துக்கு காலி பண்ணி விட்டு எல்லாத்தையும் தெருவில் நிறுத்தான் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா படமும் ஓடுறதில்லை அப்படின்றதுனால ரொம்ப தெளிவா தெரியுது. இல்ல ப்ரோ அப்போ 20 years பேக் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்கன்னா அப்ப அவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கல்ல, திருப்பி கிடைக்குமா? எடுத்திருப்பாங்க ரிட்டர்ன்ஸ் அப்பலாம் எல்லாத்தையுமே? இல்ல இதே மாதிரி தான் நமக்கு தெரியாம போயிடுச்சா? இந்திரன்லாம் சூப்பரா தாங்க இருந்துச்சு. நம்ம என்ன சொன்னோம், இந்திரன் சூப்பரா இருந்துச்சு, அன்னி இந்திரன் அதெல்லாம் ஓகே தான். 20 years பேக் 15 years பேக்லாம் ஓகே தான். இன்னைக்கு பிரச்சனைங்க பாரதி ராஜா படம் நீங்க 30 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா சூப்பர் படம் தான். அதுக்கு இன்னைக்கு பாரதி ராஜா சூப்பர் டேரக்டர் நான் சொல்லுவேன். ஆஸ்கர் வி ரவிச்சந்திரன் கூட அப்படிதான், அவரும் இவர் கூட நினைக்கிறேன் கரெக்டா. சேரன் வந்து இதெல்லாம் எடுப்பாரு, ஆட்டோகிராஃப்லாம் எடுக்கும்போது சூப்பர் டைரக்டர் தான். கடைசியாவது ஒரு படம் எடுத்தாரு, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுன்னு. மாயக்கண்ணாடி ஐயோ கொடூரமா இருக்கும் ப்ரோ. மாயக்கண்ணாடி கூட இல்லை, திருமணமும் இதை ஒன்று எடுத்தாரு, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுன்னு. அதுக்குன்னு ஏங்க அவர் ஆட்டோகிராஃப் எடுத்திருக்காரு தெரியுமா? அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியும். இன்னொன்று பேரரசு, திருப்பாச்சி, சிவகாசின்னு பேக் பஸ்ட் கொடுத்தாரு. தளபதி 70 பண்ணிடலாமா அவரை வச்சு? முடியாதுல்ல, கதறிடுவீங்கல்ல. அந்தந்த காலகட்டத்தில் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, ஓகே, அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். சங்கர் வந்து நம்ம தப்பு சொல்கிறோம் அன்னைக்கு, ஓகே. இன்னைக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மொத்தமாக ஒரு எல்லாத்தையுமே மறந்துட்டு அவர் தான் தான் அப்படின்ற அகங்காரத்தில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப தப்பு. அது யாரால யார பாதிக்குதுன்னே அவர் புரியாம பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு இதை சேர்ச்சிட்டு இருக்காரு அவரு சினிமால. அவரோட இம்பாக்ட் வந்து பெருசு இல்லையா? அந்த இம்பாக்ட் வந்து மொத்த சினிமாவே டேமேஜ் பண்றதுக்கு ஒரு பெரிய. ப்ரோ இந்த அசோசியேட்ஸ்ல சொல்ல மாட்டாங்களா, நீங்க ஒரு மூவர் மாதிரி எடுக்கிறீங்க, ரொம்ப அவுடேட்டடா இருக்காது, எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? யாருங்க சொல்றா? சொன்னா யாருங்க கேட்க போறா? அறிவழகன் நேற்று ஃபயர் விடுறாருங்க. அதான் ஃபயர் விட்டு இருந்தாரு, அதான் எனக்கு புரியல எப்படின்னு. என்ன பண்றது, இவங்கிட்ட யார் போய் சொல்றது? கார்த்திகே, அட்லியும் வந்து இந்த மாதிரி ஆமாட்டேன்னு என்ன நிச்சயம்? பிகாஸ் நான் அவரும் இதே மாதிரி தானே ஸ்பெண்ட் பண்றாரு பயங்கரமா. இங்க ஸ்பெண்டிங் இருக்குல்ல, ஸ்பெண்டிங்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஓகே. பட் ஆனா இங்க
அதுக்கு தேவையானதை ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு பிளானிங்கும் போங்க அப்படின்றது தானே விஷயம். அட்லி படமே பார்த்தீங்கன்னா இப்போ பேபி ஜான் வந்துச்சுல்ல, பேபி ஜான் லாஸ் தானே. அங்கே இஷ்டத்துக்கு ப்ரொமோஷன், இஷ்டத்துக்கு ஸ்பெண்டிங்கு. என்னாச்சு? சும்மா 1000 கோடி ரூபா ஒரு படம் கொடுத்துட்டாரு ஜவான், அதனால அட்லின்னு போட்டா வந்துருவாங்க ஹிந்தியில் நினச்சி எவனும் வரலையே. அப்போ நீங்க சும்மா கண்மூடித்தனமா ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து அடிச்சு தான் நினைக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அது கிடையாது. ஸோ அதுலயும் நீங்களும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ன்றதுனால ஓகே, அது உங்களை அப்படியே பண்ண முடியாது. அதே இன்னொருத்தர் நீங்க பண்ணும்போது நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு இதை பார்த்துருவாங்க அப்படின்னா இன்னொன்று இந்த மாதிரி கதைகளுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? நீங்க ஒன்னே ராஜமௌழி தூக்கிட்டு வராதீங்க. ராஜமௌழி ஸ்பெண்ட் பண்ணுறது எதுங்க? ஹிஸ்டாரிக்கல் படங்க, அவர் பெரிய செட்டு அது இதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால அவர் பண்றாரு. சில ஓகே, நீங்க நார்மல் கமர்ஷியல் எடுக்கிறீங்க, அந்த கமர்ஷியல் படத்துக்கு ஒரு பாட்டு 5 பாட்டுக்கு 25 கோடி 100 கோடி அதில் காலி பண்ணிக்க. ஓகே, அதுக்கப்புறம் தேவை இருக்கோ இல்லை தேவையில்லையோ செட்டை போட்டு இது பண்ணு, டிராஃபிக் ஜாம் வர ஒரு சீன் எடு, சும்மா இஷ்டத்துக்கு இந்த செலவு, இப்படி தானேங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே பாட்டை 7 கண்ட்ரியில் போயிடு, இப்படி சும்மா சார். நான் ஒரு 300 கோடி தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு எழுதி கொடு ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கீங்க. 300 கோடிக்கு ஸ்கிரிப்ட் எழுதுன்ற மாதிரி தானே ஸ்கிரிப்டே ஆரம்பிக்கிறீங்க. பிள்ளையா சொல்லியே வரதான் 300 கோடி ஸ்கிரிப்ட். ஓகே, முடிக்கும் போது 300 கோடி முடிக்கணும் ஸ்கிரிப்ட்ல, ஆரம்பிச்சு எழுத முடியும். அப்படிதானே கதைக்காக செலவு பண்ணிருக்கீங்க. நீங்க செலவுக்கு தானே கதை எழுதிட்டு இருக்கீங்க. ஐயோ அதில் 5-10 கம்மியா இருக்கு அப்படின்னா 5-10 எப்படி கம்மியாகும்? அதுக்கு ஒரு பாட்டை சித்திக்கும்ல, அந்த பாட்டு படத்துல செட் ஆகலையா, அதை வெட்டி எடுத்துரு படம் முடிச்சோன்னே இருட்டீங்க. ப்ரோ இல்ல ப்ரோ, அந்த இவர் ரொம்ப சிம்பிளான ஆளு, அப்பா ராம் சரண் வந்துட்டு அந்த சாங் வந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க எனக்கு புரியவே இல்லை. அதெல்லாம் லாஜிக்கே கேனத்தனமா இருக்கு சீரியஸா சொல்ல போனா. அது ஒண்ணுதான் பிரச்சனைனா பேசலாம். கார்த்திக் ஜி அதுல ஏதோ ஒரு டயலாக் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, இதை பத்தி என்னது வாரிசு அரசியல் பத்தி. தெரியலங்க, நான் தெலுங்குல பார்த்தேன், எனக்கு தெரியல. மேபி கார்த்திக் நீங்க தமிழ் பாத்தீங்களா கார்த்திக்? தெரியலையே. அப்படி அப்படி ஏதாவது வச்சிருந்தாலும் இந்த படத்துல அது டைலாக் இருந்தனால நம்ம அதை ஆதரிக்க முடியாது. தெரியலங்க சொல்றேங்க, அதுக்கு ஃபயர் ஓட்டுட்டு இருக்காங்க, அதுக்காக தான். ஏங்க இந்த கதையே ஒரு ஃபிக்ஷனான எப்படி எப்படி வந்து பேஸா எடுத்திருக்காங்க அப்படின்னா, அண்ணா ஆரம்பிச்ச கட்சியில கருணாநிதி உள்ள வராரு, அதுக்கப்புறம் கருணாநிதி பசங்க வராங்க அப்படின்ற மாதிரி. அண்ணாக்கு ஒரு பையன் இருந்து அவர் வந்து திரும்ப வந்தா எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு பேஸா வச்சு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கார்த்திக் சுப்ராஜ். எனக்கு தெரியல அதை பத்தி, பட் சும்மா கெஸ் பண்றது. அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை வச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஸ்கிரீன் பிளேன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு மேல தூவி விட்டு அந்த விஜயகாந்த் நடிச்ச பண்ணிருக்காங்க. படம் ஒண்ணு, விஜயகாந்த் நடிச்ச படம் ஒண்ணு இருக்கு தமிழ் செல்வனா, அந்த படத்துல எனக்கு கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு அது அப்புறம் அதெல்லாம் ஏன் எடுத்துக்கிட்டு முதல்ல தான் இருக்கே என்ன விஜயகாந்த் படத்துக்கு போயிருக்கீங்க. நான் எடுத்த இல்லங்க, படம் இருக்கு, அதுல நான் அடுத்த விஜயகாந்த் படத்தை படத்துல அவர் எடுத்துக்கணும். ஐஏஎஸ்ஆவே இருப்பாரு. விஜயகாந்த் படத்துல ஹலோ, அவர் ஐஏஎஸ்ஆவே இருப்பாருல்ல. இதுல யாருங்க ஐஏஎஸ் சொன்னது? அவர் எங்க சிஎம்ஏ தோத்துருவாருங்க. எங்க மினிஸ்ட்ரியே அவர் கூப்பிட்டு பண்ணிட்டு இருப்பாரு அவரு. அப்புறம் என்ன? நான் முதல்ல நீ ஏன் அடுத்தவன் படத்துல நான் ஏன்டா எடுக்கணும், நான் என் படத்துல இருந்து எடுத்துக்கணும், முதல்ல எடுத்துக்கிட்டாரு. எடுத்து அது ஒரு காமெடி பண்ணி என்னென்னவோ பண்ணி வச்சுட்டாரு இஷ்டத்துக்கு. இன்னும் வேற அடுத்து சூப்பர் ஸ்டார் கதையை வேற எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆசையான்றாரு. யாரு ஊருக்கு? ரஜினிக்கா? இல்லங்க, சங்கருக்கு அதுல இன்னும் அவர் கொடுமை தெரியுமா? பயோபிக். இதுல ஆக்சுவலா கதை எழுத வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து விஜய் ஃபேன்ஸ் நீங்க தான். நீங்க சிக்க வேண்டியது. ஆமா, ஆமா, அவருக்கு சொன்ன கதை தானே இது. அவருக்கு சொன்ன கதை தான். அப்படியா? சிக்கி இருந்தா நீங்க உங்களை சம்பவம் பண்ணிருப்போம், நீங்க அஜித் ஃபேன் தப்பிச்சிட்டீங்க. சொன்னாங்க ப்ரோ, அப்புறம் அவரும் ஏகே கிட்ட கதை சொன்ன. ஆமா, ஏகே கிட்டையும் கதை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதையை சொன்னாரா லைன் சொன்னாருன்னு தெரியல. ஏகேவும் ஓடித்தாரு தப்பிச்சு. 2 பேரும் சிக்காம எஸ்கேப் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரேசிங் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் பண்ணியிருந்தா ஏகே ஃபேன்ஸ் வச்சு செஞ்சிருக்கலாம், அஜித் பண்ணியிருந்தா விஜய் ஃபேன்ஸ் வச்சு செஞ்சிருக்கலாம். இப்போ 2 பேருக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு.
இதான் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். சிவகார்த்திகேயன் இருக்காரு. அவங்க இப்பதாங்க வளர்ந்து வர்றாரு. அவரு ஏங்க திடீர் தளபதின்றாங்களே, அதுக்குதான் சொல்றேன். ப்ரோ நாளைக்கு டாக்கு மகாராஜா படம் ப்ரோ. அதெல்லாம் ஓகே ப்ரோ, அதெல்லாம் ஓகே ப்ரோ. அந்த ஹீரோங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னே தெரியல எனக்கு. அது பார்க்கறது மாதிரி சிரிப்பா இருக்கு. இவ்வளவு பேர் எலெக்ஷன் பாக்குறோம், எல்லாருமே எலெக்ஷன் ஓட்டு எல்லாம் போடுறோம். இந்த எலெக்ஷன்லாம் வந்து ரொம்ப ஜாலியா வந்து கேஷுவலா டீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க, கவுன்சிலர் எலெக்ஷன் மாதிரி. அதுவே பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும் இந்த படத்துல. இவ்வளவு இருக்கும், இதெல்லாம் ஹீரோ நடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காருங்க. ஒரு அசம்பிளி தொகுதியில எவ்வளவுங்க ஓட்டு இருக்கும்? ஒரு பேசிக்கா சொல்றேன், அசம்பிளில எவ்வளவுங்க ஓட்டு இருக்கும்? இந்தியாவில இருக்க எந்த அசம்பிளி எடுத்தீங்க அவ்வளவு ஓட்டு இருக்கும்? ஒரு அசம்பிளி தொகுதியில 2 லட்சம் ஓட்டு இருக்கும். அதான் 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் இருக்கும் அதிகபட்சம், அவ்வளவுதானே இருக்கும். 11.5 லட்சம் ஓட்டு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாருங்க அவரு. தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி இதுதானே விருங்கம்பாக்கமா, அதுலயே அவ்வளவு இல்லைன்றாங்களே. ஏங்க எம்பி தொகுதியிலே அவ்வளவுதாங்க இருக்கும். எம்பி தொகுதியிலே ஒரு சில தொகுதியில 10 லட்சத்துக்கு மேலேயே இருக்கும். 11 லட்சமா? அது சரி. 11.5 லட்சம் ஓட்டு அவரு ஓட்டு, இவர் 2 லட்சம் ஓட்டு எஜ்ஜேஸ்வர தோத்துருவாரு. அவரு 11 லட்சம் வாங்கி ஜெயிச்சிருப்பாரு. இப்படி பேசிட்டு இருப்பாங்க அந்த படத்துல. ஒருவேளை யூபில வச்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். யூபி தான் இருக்கும். என்ன யூபி தான் இருக்கும்? என்ன யூபில இருக்கலாம் பைத்தியம்? இல்லங்க யூபிலயுமே 400 தொகுதி இருக்கு. அப்புறம் என்ன, எங்க போனாலும் அப்படித்தாங்க. 2 லட்சத்துக்கு ஓட்டு பிரிப்பாங்க. 2 லட்சம் 2 லட்சம் ஓட்டு பிரிப்பாங்க. அசம்பிளிக்காக லோக்சபாக்கு தான். நீங்க எம்பி தொகுதிக்கு தான் 10 லட்சம் 15 லட்சம் ஓட்டு எல்லாம் வரும். ப்ரோ அது மட்டும் தான் பிரச்சனையா ப்ரோ? அது மட்டும் தான் பிரச்சனை இல்லைங்க. இத சொல்லி இது ஒரு சீனா எழுதுறான். இது அசிஸ்டன்ட் டைரக்டரும் கேட்கறது இல்ல, எடிட்டரும் கேட்கறது இல்ல, கேமரா யாருமே எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஹீரோன்னு நடிக்கிறாரு, எல்லாரும் நடிக்கிறாங்க. இதை வந்து எடுத்து படமாவும் ரிலீஸ் பண்றாங்களே. சரி பாக்குறவன் பைத்தியம் தானே, முட்டாள் தானே, அவன் என்ன கொடுத்தாலும் பார்ப்பான். இல்ல ஒருவேளை இவங்க வேணுனே திட்டம் போட்டு சதி பண்ணிட்டாங்கன்னு தெரியலங்க. போன படத்திலேயே சோசியல் மீடியான்னு சொல்லி அது ஒரு ப்ரொஃபஷனா அறிவிச்சவரு. என்னத்த சொல்றது, அவன் எவ்வளவு தூரம் இவங்களுக்கு இது இருக்கும், அவ்வளவுதான். சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியா தானே. கஷ்டமா தான் இருக்குது. ஒரு கஷ்டமும் இல்லைங்க. அதெல்லாம் வந்து படம் எடுக்காம நிறுத்திட்டா தமிழ் சினிமா கஷ்டம் குறையும். இந்தியன் 3 கண்டிப்பா எடுக்க மாட்டாங்கல்ல ப்ரோ? கண்டிப்பா இருக்காதுல்ல? இல்ல இந்தியன் டிகிரி ஆல்ரெடி எடுத்து தானே. இன்னொரு 10 நாள் ஷூட் இருக்கான். கமல் கிடையாது, கமல் பொசிஷன்ஸ் கிடையாது. இன்னொரு 10 நாள் ஷூட் இருக்கான். அது பண்ண போறாரா? அதையும் பார்த்து தொலைஞ்சிருவோம், என்ன பண்றது. அப்புறம் அடி வாங்க முடியாதுங்க இதுக்கு மேல. ப்ரோ விடாமுயற்சி எப்ப ப்ரோ ரிலீஸ் ஆகும்? விடாமுயற்சி இந்த மந்த் ஆயிடுங்க, இந்த மந்த் ஆயிடும். ஓகே ஓகே. இவர் என்ன ப்ரோ திடீர்னு வந்து நான் ஃபுல்லாவே ரேசிங்க்கு அது மேல கான்சென்ட்ரேஷன் பண்ண போறேன், இந்த மாதிரி வந்து படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ப்ரோ ஒருத்தர் அரசியலுக்கு போறேன்றாரு, ஒருத்தர் ரேஸுக்கு போறேன்றாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து எஸ்கே ஃபேன்ஸுக்கும் தனுஷ் ஃபேன்ஸுக்கும் நீங்களே வழி விட்டு ஒதுங்கிங்க. சும்மா எத்தனை நீங்களும் தான் சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. உங்களெல்லாம் வயசாகி போச்சு. அடுத்த தலைமுறைகளுக்கு வழி விட்டு நீங்க ஒதுக்கிங்க, அவ்வளவுதான். அது இல்ல ப்ரோ, இத்தனை நாளா வந்துட்டு ரசிகரை வந்துட்டு எனக்கு வேணும் வேணும், இப்போ வந்து கரெக்ட் ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இளைஞர்களுக்கு வழி விட்டு நம்ம ஒதுங்கிக்க வேண்டியதுதான். அது ஓகே ப்ரோ. இப்போ அந்த பக்கம் முடிஞ்சு போச்சு, நம்ம பக்கம் முடிஞ்சு போச்சு ப்ரோ. அந்த பக்கம் முடியல ப்ரோ. 26க்கு அப்புறம் நடிப்பாங்க ப்ரோ. நீங்க வேற. அப்புறம் இவரு மட்டும் என்ன ரேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ராக்கெட் விட போயிடுவாரா? ஒரு ரேஸ் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வருவாரு? அப்புறம் என்ன பண்றது ஃபுல்லாவே வந்து இது ஃபேன்ஸ் சுத்தமா மதிக்கிறதே கிடையாது. அவங்க வந்து ஏன்னா அதை வந்து ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு. மத்தபடி சம்பளம் வாங்குறது யார வச்சு வாங்குறாரு இவரு? 100 கோடி 150 கோடி. கேளுங்க நல்லா கேளுங்க. எனக்கு புரியல. எனக்கு அவர் என்ன மதிக்கலன்னா என்ன மதிக்கணும்? இப்போ அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாங்க, இது மாதிரி அஜித்தால டிலே ஆகல அந்த படம் அப்படி சொல்லி சொன்னீங்கல்ல.
விடாமுயற்சி. ஆமாங்க, அவர் நடிச்சு கொடுத்துறாங்க. 2 படம் நடிச்சிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி இல்ல இப்போ நடிச்சிட்டாரு, குட் பேட் நான் அங்கிள் என்ன நடிச்சிட்டாரு. கேக்குறேன், மகிழ் திரும்பிட்ட கதையா இல்லையா? ஏன் ரீமேக் படம் போய் எடுக்கணும்? யாரு இது சஜஸ்ட் பண்ணது? அதுக்கு என்னங்க அநியாயமா இருக்கு? படம் பாருங்க, படம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. அது விட்டு இல்ல ரீமேக் ப்ரோ, படம் அவர் ஒரு எடுக்கணும். இல்ல அவர் ஒரு கிரியேட்டர், அவர் புதுசா எடுக்கணும்னு நினைப்பாருல. இவர் தேவையில்லாம ஏன் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ப்ரொடியூசர் லைஃப காலி பண்றாரு, இவரும் டேரக்டர் லைஃப காலி பண்ணிட்டு இருக்காரு. வினோத் லைஃப காலி பண்ணாரு, இப்போ வந்து மகிழ் திருமணி லைஃப காலி பண்றாரு. இவங்க ஏன் தான் வந்து ரீமேக் படத்துக்கு ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. டேரக்டர் எனக்கு வந்து சுத்தமா ரசனை இது கிடையாதா? அது பேர் என்னது, கற்பனை கிடையாதா? நீங்க ஏன் ரீமேக் எடுக்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இவங்க விலகி போகணும். இல்ல இப்போ அவர் வந்து படம் எடுக்க தெரியாம இருந்தா பரவாயில்ல, எதனா அது காப்பி அடிச்சு அங்க இங்கேயும் காப்பி அடிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல, ரீமேக் படம் எடுக்கலாம். இவர் நல்லா எடுக்கிற டேரக்டர் தானே, இவரை ஏன் போயிட்டு ரீமேக் எடுங்கன்னு சொல்லிட்டு திணிக்கிறாங்க அவரை? எனக்கு அதுதான் ஒரு இது. இப்ப அவரால் டிலே ஆகலன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, ஏன் ரீமேக் படம் எடுக்க சொல்லி இது மாதிரி அவரை கட்டாயப்படுத்தி இப்ப அதனால தானே அவ்வளவு பிரச்சனை. என்னங்க அநியாயமா இருக்கு? எனக்கு புரியல. ரீமேக் படம் எடுக்கிறது ஈஸி தானேங்க. அது ஈஸி தான் ப்ரோ. ஆனா வந்து அவர்கிட்ட கதை இல்லையா? எனக்கு அதான் டவுட். ஏன்னா ஏங்க, அவரு பில்லான்றது இவ்வளவு ரீமேக் நல்லா படம் தானுங்க. ஏங்க, பில்லான்றது ரீமேக் படம் தானுங்க. பில்லா நீங்க ரீமேக் படம் நீங்க தான் ப்ரோ. பார்த்த ரஜினியோட படம் தானுங்க. இங்க ஒரு ரீமேக் பண்ணாடு இல்லைங்க. அது பில்லான்றது இங்க பார்த்து நீங்க ரசிச்ச ரஜினியோட படத்தை தான் ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. அதுதான் நீங்க ரசிச்சு விரும்பி விரும்பி பார்த்தீங்க. அப்புறம் என்ன? இந்த படத்துக்கு விஷ்ணுவர்தன இல்லைங்க, அவங்க விஷ்ணுவர்தனோட திறமையை யாராவது மொழிக்கடிச்சிட்டாங்களா? விஷ்ணுவர்தன் திறமையை காட்டாம விட்டாங்களா? அதான் கிடையாது. அவர் திறமையை காட்டினாரு பில்லால. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல என்ன இருக்கு? இல்ல இவருக்கு என்ன, அதாவது பைக் ஓட்டுற கதையா இருந்தாலும் சரி, கார் ஓட்டுற கதையா இருந்தாலும் சரி, ஓகே. எனக்கு பைக் ஓட்டுற கதையா, ஓகே டிக்கு, நீ வந்து எடுக்கலாம். கார் ஓட்டுற கதையா, படம் ஃபுல்லா அப்படி ஓகே டிக்கு. அதாவது ரசிகர் வந்து இப்ப கொஞ்சமாவது கதையை கேட்டு ஒழுங்கா வந்து நடிச்சா பரவாயில்லையே. அதுமே இப்ப நடிக்கிறதுனால தான் வலிமைன்ற மாதிரி படம்லாம் வருது. அனிமைக்கு அப்புறம் வந்து துணிவு வந்துருச்சு. அப்புறம் என்ன? அதை பத்தி பேசாம துணிவு அனிமை வந்து பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இவரு லத்தாஜிக்கா தான் அதை எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருக்கிறாரு, செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி கொடுத்தாலும் பாத்துருவானுங்க அப்படின்ற மாதிரி தான், அந்த மைண்ட் செட் தான் நீங்க அப்படி வரணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கிறீங்களே. இப்போ இருக்க ஹீரோஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஓகேவா? நம்ம லிஸ்டா வரும், ஒரு ஹீரோ வரும். ரஜினி படம் போன படம் என்ன? வேட்டையன் நல்லா இருந்துச்சா? இல்ல. அதுக்கு முன்னாடி ஜெயிலர் நல்லா எனக்கு இருந்துச்சா? ஓகே. இல்ல ஓகே, உங்களுக்கு பரவாயில்ல. ஓகே, அதுக்கு முன்னாடி ஜெயிலர் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஜெயிலர் ஹிட். அதுக்கு முன்னாடி இல்ல ப்ரோ, இப்ப இவர் மேக்கப் கூட போட அதுக்கு முன்னாடி அவர் மாட்டேங்கிறாரு. படம் அப்புறம் என்னங்க நீங்க ஹிட்? அதுக்கு முன்னாடி அவர் படம் என்னங்க ஹிட்? லால் சலாம் என்னதுங்க? இல்ல லால் சலாம் அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அவரு கொஞ்சமா சூர்யாது. எஃபர்ட் போடுறாரு. வாங்க, சூர்யா சொல்லுங்க. சூர்யா சொல்லுங்க. எஃபர்ட் கொஞ்சமாவது போடுறாருல்ல, மேக்கப் விக்ரம் இந்த சொல்லுங்க. விஷயம் இந்த மாதிரி. விக்ரம் சொல்லுங்க. தனுஷ் சொல்லுங்க. எல்லாரும் அப்படிதானுங்க. 4 படத்துல 2 படம் ஹிட் ஆகும், 2 படம் சுமாரா போகும். அதுதானே இருக்கும். என்ன இருக்கு? விசுவாசம் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து துணிவு ஹிட் கொடுத்துருக்காரு. நடுவில் நேர்கொண்ட பார்வை, அது வந்து ஒரு ரீமேக் படம், ஒரு கண்டென்ட் படம். அது ஓகே. வலிமை சரியா போகல, அவ்வளவுதானே. இதுல என்ன இங்க இதாகி போச்சு? வலிமை ஒண்ணு தானே சுமாரா போச்சு. எனக்கு ஒரு டவுட். அதுக்கு முன்னாடி விவேகம் ஓடல. ஓகே. அதுக்கு முன்னாடி வேதனை ஒண்ணுச்சு. இப்ப இவர் வந்து ரீமேக் தான் பண்ணு, அவர்கிட்ட கதை இல்லைங்களா? அதனால என்ன தப்புன்னு கேக்குறேன் நான். ரீமேக் பண்றதுல என்ன தப்பு இருக்கும்? ஒரு தப்பு இல்லையே. இல்ல அது விடுங்க, ரைட்ஸ் வாங்குறது வாங்காது, அதுதானே பிரச்சனையே. இப்ப படம் நிக்குது. அதுதான் பிரச்சனை. இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி மத்த படத்தை இல்ல ப்ரொடியூசர் கம்பெனியும் புதுசு கிடையாது, அஜித்தும் புதுசு கிடையாது, டைரக்டரும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றது ரிலீஸ் பண்ணும்போது வரும்ன்றது தெரியுமா தெரியாதா? அது படத்தை அவர் கதையை ஆரம்பத்திலே சொல்லும் போதே ரைட்ஸ் வாங்கியிருந்தா பிரச்சனையே இல்லையே. நானாப்பா அந்த கதையை கூட கேட்டேன். இதுல என்ன இருக்கு அப்படி வந்துட்டு ஒரு இத போய் ரீமேக் பண்ண சொன்னாருன்னு அது நீங்க தெரியல. படம் வந்தானே பார்த்தோம்னு சொன்னா ஓகே. அதுதான் இதென்ன இது? ஏங்க, அது வந்து இன்னைக்கு அது 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதைங்க. இப்போ வந்து லேட்டஸ்டா என்ன மாத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. பார்த்தாதானே தெரியும்.
கார்த்தி இது டாக்கு மகாராஜா புக் பண்ணிட்டீங்களா? சேலத்துல ரிலீஸ் இல்லைங்க. ஓ, இங்கெல்லாம் செம்ம செலிப்ரேஷன் இருக்கு கார்த்தி. நாளைக்கு ஒரு 5 கிலோ பேப்பர் எடுத்துன்னு வரானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எல்லாம் பிரிச்சு பறக்க விட போறாங்களா? ஆமா ஆமா. ஏங்க ஒரு டவுட், பிரிச்சு பறக்க விட்டதுக்கு அப்புறம் அதை கிளீன் பண்ண உங்களை சொல்லுவாங்களா இல்ல அவங்களே பண்ணுவாங்களா ரைடர்ல? திட்டுவாங்க பயங்கரமா. போன வாட்டி என்ன ஆச்சுன்னா, அந்த ஜூனியர் என்டிஆர் படம் போது இங்க சினி வேர்ல்டுன்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாஃப்க்கும் இவங்களுக்கும் செம கை கலப்பை. டாக்கு மகாராஜா தான் பொங்கல் ஆகப்போகுது பாருங்க. ப்ரோ மதுகஜ டாகு மகாராஜா நம்பிக்கை இருக்கு. இல்ல அது ட்ரைலர் பார்த்தேன், நல்லா இருந்தது ப்ரோ. வெங்கடேஷ் படமும் நல்லா இருக்கும். வெங்கடேஷ் படமும் நல்லா இருக்கும். கார்த்தி, ஆனா மீனாட்சி வந்து வெங்கடேஷோட எக்ஸ் லவர்னு சொன்னா நம்பவே முடியல கார்த்தி. எப்படித்தான் இவங்க எப்படி எடுக்கிறானுங்கன்னு தெரியல. மீனாட்சி சௌத்ரியா? ஆமா, நீங்க பாத்தீங்களா ட்ரெய்லரு? ட்ரெய்லர் பார்க்கல. மீனாட்சி சௌத்ரி வந்து வெங்கடேஷோட எக்ஸ் லவர்னு அந்த ட்ரெய்லர்ல வருது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கணும்ல. என்னங்க மனசாட்சி இல்ல? பகவத் கேசரியில வந்து எங்க தலைவன் வந்து ஆன்டின்னு கூப்பிடுவாரு காஜல் அவரோட. கார்த்திக் ப்ரோ, அது பாலையாக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் தி. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நயன்தாரா ரஜினி லவ் பண்ணும்போது ப்ரோ இப்போ ஒருத்தன் வந்தான்ல ப்ரோ, அவன் விஜய் ஃபேன் ப்ரோ. அப்படியா? ஆமா ப்ரோ, நீங்க ஸ்பீக்கர் இது ஃபாலோவர்ஸ் செக் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ. அது அபியூசர் அவன், அதனாலதான் பார்த்து இது பண்ணி விடுங்க. ஸ்பீக்கர் பார்த்துக்கோங்க ப்ரோ. தெரியுது, பேசும்போது லைட்டா ஸ்மெல் ஆச்சு. இல்ல அது இப்பதான் என்னோட ஸ்பேஸ்ல வந்து சண்டை போட்டுட்டு வந்தேன் எங்ககிட்ட, அதுக்கு தான். பேசும்போது மறி குழந்தை வாசம் அடிச்சுது, அந்த மாதிரிதான். போட்டோ வச்சிருந்தேன். இப்பதான் ப்ரோ சண்டை போட்டு வந்தேன் எங்ககிட்ட. சூரியவம்சம் மாதிரி. ஓ கோபி, நீ சொல்றது இல்லையா அதெல்லாம்? என்ன இந்த நீங்க ஏகே ஃபேனா இருக்க, நீங்க பேசும்போது கண்டுபிடிக்கிறது இல்ல. ஒரு ஏகே ஃபேனுக்கு இன்னொரு ஏகே ஃபேனா இல்லையான்றத கண்டுபிடிக்க தெரியாதா? இல்ல ப்ரோ, ஸ்பீக்கரே கவனிக்கல, இப்பதான் கவனிக்கல. அப்போ நான் அவனுக்கு கவுண்டர் கொடுத்துருவான் இருக்கேன். அதான் ரஜினி சாரே இப்பதான் ப்ரோ அபியூஸ் பண்ணிட்டு வந்தான். என்ன ப்ரோ தெரிஞ்சு கொலை மொக்கையா இருக்கா ப்ரோ? பார்த்துட்டு அப்போ பார்த்துட்டு வந்து நீயே சொல்லு. அத வேற பார்த்துட்டு வரணுமா? ஏன் பார்க்க மாட்டியா? பார்க்கறதுக்கு ஐடியா இல்ல. பிளாக் பஸ்டர் படத்தை மட்டும் தான் பார்ப்பீங்க நீ? எத்தனை படத்தை பார்த்து நீங்க பிளாக் இருக்கு அப்புறம் என்ன? அப்படி இல்ல, நீ கொடுக்குற 120 ரூபாய்க்கு வந்து வெறும் பிளாக் பஸ்டர் படமா எடுத்து தள்ளிட்டு இருப்பாங்களா வார வாரம்? அடிங்கும். அதுக்கு இந்த படத்தை பாக்குறதுக்கு இந்தியன் 2 அதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். அது என்னது இந்தியன் 1 சங்கரோட பழைய படத்தெல்லாம் சேர்த்து தானே வச்சு எடுத்திருக்காரு. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சரி, நம்மளோட டாகு மகாராஜா ரிலீஸ் ஆகுது ப்ரோ. இங்க ஐநெக்ஸ்ல இருக்குதா? ஆமா ப்ரோ, புக்கிங்ஸ் கூட ஓபன் பண்ணிட்டாங்க. ஓகே டன். எத்தனை மணிக்கு ஷோ போட்டிருக்காங்க? 10:30 ப்ரோ நைட். கிழிஞ்சது. 10:30 மணிக்கு நான் எப்படிங்க படம் பார்க்கறது? சரி ஓகே, சென்னை போய் பார்த்துக்கோம். சென்னை தான் போவோம்ல.
வேற இருக்கீங்க இல்ல ஆர்த்தி ப்ரோ உங்களுக்கு சில சமயம் புரிஞ்சுக்கவே முடியறது இல்லையே, என்ன காரணம்? யார் என்னையா? ஆமா தெரியலையே, நீங்க ஓர சர்வீக்கும் போது கேட்டிருப்ப. இல்ல நேத்து வந்து திடீர்னு வந்து டிவிகேக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? டிஎம்கேக்கா? டிவிகே சப்போர்ட்டா எங்க பேசுனா? ஆமா ப்ரோ, இந்த இவனாலதான் பிரச்சனை, தானா வீரம் தான் இப்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா அது உண்மைதானுங்க, அது உண்மைதாங்க ப்ரோ. அது மட்டுமா அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க நடைகட்டிக்கல. அதுதான் சொல்றேன், தப்பான டைரக்ஷன்ல ஒரு வருஷமா கொண்டு போனதுதான் பிரச்சனை அப்படின்றதுதான் நான் சொல்றேனே. என்கிட்ட பேசின ஒருத்தங்கிட்ட இவன் போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, என்கிட்ட ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறான். அது அப்ப சொல்லும் போது எனக்கு கோவம் வந்துச்சு. அவ்வளவு பெரிய அப்பா டகர் கட்சியாடா நான் எவ்வளவு, எனக்கு திமுக காரங்க அதிமுக காரங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களே கேட்டது இல்லை, நீ யாரா வெண்ணன்ற மாதிரி எனக்கு தோணும்ல. அந்த கோவம் தான் இவங்க மேல இருந்துச்சு. அப்புறம் தான் தெரியுது இவன் எல்லாத்துட்டையும் மட்டும் தான் பேசுவான் போல இருக்கு அப்படின்னு. மெட்ராஸ் கரண்ட் பாத்துட்டீங்களா ப்ரோ? மெட்ராஸ் கரண்ட் பார்க்கல. எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நாளைக்கு பார்ப்போம். நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். நாளைக்கு பார்ப்போம். ப்ரோ நேத்து சொன்னேன்ல அந்த ட்ரெண்ட் செட்டர் பாலன்னு ஒருத்தர், அதே மாதிரி நடந்துருச்சா? அவர்தான் போட்டாரு அருமைப்பா அப்படின்னாரு. அவன் தம்பி தான், சின்ன பையன். சரி ஓகே, சோசியல் மீடியா ஆர்வத்துல ஏதோ ஒண்ணு போடுறது. என்ன பண்றது, இங்க ஏதோ ஒண்ணு சொன்னதான் நீங்களும் வந்து நம்புறீங்க. இல்ல ப்ரோ, நானா முடிவு பண்ணிடுவேன். அவர்கிட்ட இருந்து ஒரு ட்வீட் வந்துருச்சுன்னா சரி இன்னைக்கு இல்ல. அவர் அப்படிதான் இன்னைக்கு விடாமுயற்சி அப்டேட்னு ஒரு நாள் சொன்னாரு, அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு அந்த ட்ரெயிலர் வர்ற நைட் வந்து சாரிப்பா இன்னைக்கு அப்டேட் வராது போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. அன்னைக்கு நைட் வந்துருச்சு. பாக்குறேன் ப்ரோ கொஞ்ச நாள் எல்லாமே அவர் சொல்லிட்டாருன்னா. இப்ப எனக்கு என்ன பயம்னா, அடுத்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும்போது அவட்டுக்கு இயர்லி ரிவ்யூ அப்படின்ற பேர்ல படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாரு. அதை விடுங்க, இந்த சினிமா இன்சைடர்னு ஒருத்தர் தானே, அவன் ஒரு பக்கம் சுத்திட்டு இருந்தான்ல, நான் தெரியுமா அப்படின்ற மாதிரி. அவனே ஒரு ட்வீட் போட்டுட்டு அவனே அதை ட்வீட் பண்ணி போட்டுட்டு அவன் பிளட்டி பேக்கெட்ல ஆல்ரெடி ஒன்று போட்டிருந்தான். கங்குவானாலன்றது ஊருக்கே தெரியும்டா, நீ என்ன புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி கங்குவா பத்தியே இல்லை கரெக்டாக சொல்லிட்டேன்னு அவன் பேசிட்டு இருந்தான். அப்புறம் இப்போ வந்து கேம் சேஞ்சர் சூப்பர்னு சொல்லிட்டு இவனே வந்து மாத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். அது 2-3 பேர் அப்படிதான் ப்ரோ, கரெக்டா அவங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது, ஏன்னு தெரியல. யாருக்குமே இந்த மூவியை வந்து பெருசாலாம் கெஸ் பண்ண முடியாது. படம் பார்த்தா உங்களுக்கு சொல்ல முடியும், இல்லைன்னா படம் பார்த்தாலுமே சில டைம்ஸ்ல வந்து நீங்க சொல்ல முடியாது. சில படங்கள் பார்த்துட்டு நீங்க அந்த அளவுக்கு கெஸ் பண்ண முடியாது. இவ்வளவு பெருசா போகும், நல்லா இருக்கு ஓகே அந்த மாதிரி தான் யோசிக்கணும். நானும் அப்படிதான் ப்ரோ. ஒரு சில படம் எஃப்டிஎஃப்எஸ் பார்ப்பேன்னா அந்த தியேட்டர் அட்மாஸ்பியருக்கு வந்து அந்த நல்லா க்ரௌடா கத்தி அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கும். நான் போய் ஒருத்தன்ட்ட சொல்லுவேன், அவன் போயிட்டு ஏதோ ஒரு பாடார் தியேட்டர்ல போய் உட்காந்துட்டு படத்தை பார்த்துட்டு இன்னும் நல்லா இல்லை, நானே அடுத்து போய் ஃபேமிலியோட போய் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பதான் தெரியுது சில நேரம் அந்த அட்மாஸ்பியர் தான் நம்மளுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுதோ அப்படின்ற மாதிரி. ஆமாம்மா, நிறைய ரீசன் இருக்கு. நீங்க என்ன மூட்ல படத்துக்கு போறீங்கன்றதுக்கு அந்த தியேட்டர் அட்மாஸ்பியர் இருக்கு. கங்குவாலாம் பெருசா ஸ்பாயில் ஆனது காரணம் அந்த சவுண்டு தான். சவுண்ட்ல நீங்க அந்த சவுண்டு கேட்கும் போதே உங்களுக்கு தலைவலி வந்து படம் பார்க்கும் போதே உங்களுக்கு ஆமா ப்ரோ. ஒரு இதுக்குள்ள உட்காந்து கோபுரம் போயிருந்தேன். நான் என்ன இவ்வளவு சவுண்டா இருக்கு நான் நினைச்சேன். உங்களுக்கு அந்த நாய்ஸே வந்து ஒரு இரிட்டேஷன் ஃபீலை கொடுத்துருச்சுன்னா அப்படின்னா நீங்க அடுத்து ரசிக்க முடியாது சீனை. அந்த சொல்றேன், ஒரு ஏசி தியேட்டர்ல மே மாசம் உட்காந்துருக்கும் போது ஏசி ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அதான் கங்குவா கொடுத்துச்சு. அதுதான் பிரச்சனையே. ஆனா அதே வந்து நீங்க 1000 பேர் இருக்கிற தியேட்டர்ல 1000 ஃபேன்ஸ் இருக்காங்க, 1000 ஃபேன்ஸ் இருக்காங்க, அவன் உட்காந்து ஒரு சீனுக்கு மாசா கை தட்டி விசிலடிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது அவனோட பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமா இருக்க படம் கூட கொஞ்சம் பெட்டரா தெரியும். அது அட்மாஸ்பியர் ஒரு இது இருக்குல்ல, என்ன மாதிரி இடத்துல
அதே படத்தை தனியா உட்காந்து பார்க்கும்போது ஜட்ஜ் பண்ணவே முடியாது ப்ரீவியூ ஷோலாம். அது எப்படி ப்ரோ பாக்குறாங்க அவங்க? தனியா அவங்களுக்கு வந்து எந்த ஐடியாவுமே இருக்காதுல்ல. எதுவுமே அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. டீசர் எதுவுமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷா பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சில இடத்துல ஜட்ஜ் பண்ண முடியாது, ஒரு சில இடத்துல ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு சில இடத்துல நல்லா இருக்கும்னு நினைப்போம், அது ஒர்க் ஆகாமல் போகும் தேட்டரில் வந்ததுக்கப்புறம். ஒரு சிலது வந்து பெருசாக நினைக்க மாட்டோம், தேட்டரில் வரும்போது பெருசாக ஒர்க் ஆகும். ப்ரோ அங்க ஓவர்சீஸ்லாம் அவங்க இது இன்னைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்களா டாக்கு மகராஜ்? நாளைக்கு தான் ரிலீஸ். நாளைக்கா? சண்டே தான் ரிலீஸ். இன்னைக்கு அது என்னங்க ஒரே ரிவ்யூ தான். போன படத்துக்கு என்ன ரிவ்யூ, அது இந்த படத்துக்கு ரிவ்யூ தான். என்ன மாறப்போகுது அதுல? கார்த்திக் ஜி இன்னைக்கு நடந்த கூட்டத்து கூட விஜய் பங்கேற்கலன்றாங்களே. அவர் பங்கேற்கல. அவர் சொன்னாருன்னு விஜய் இந்த கூட்டத்துல பங்கேற்க போறாருன்னு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண வந்ததுங்க பங்கேற்க போறாங்க. யாரு இவங்களா மீடியால சொல்றது தானுங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்களா விஜயோட நாளைக்கு கூட்டம் போறாரு, எங்க தலைவர் வர்றாரு பேச போறாரு அவங்க சொன்னாங்க? கிடையாது, மீடியால சொல்றதுதான். அப்புறம் விஜய் வரலன்னு சொல்றது அவ்வளவுதான். பட் இருந்தாலும் ஒரு இதுக்கு கூட்டத்துக்கு வரணும் இல்லைங்க. எனக்கு புரியல. அது வேற ஹெட்லைன்ஸ் வர ஷூட்டிங்கில் விஜய், மீட்டிங்கில் புஷி. மீட்டிங்கில் ஆனது அவர் சொன்னாரா ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு? இல்ல ஷூட்டிங் விட்டுட்டு வரணும் அவர் சொன்னாரா? இல்ல இந்த மீட்டிங் வந்து அவர் வந்து நிறுத்த போறாரு நீங்க சொன்னீங்க? எதுவுமே சொல்லல. அவர் இவங்களே ஒண்ணு போட்டுக்கிறது, நாளைக்கு மீட்டிங் நடக்குது ஓகே, ஆனா விஜய் வருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறது. விஜய் வரலன்றதுக்கு அப்புறம் நியூஸ் போடுறது நீங்க அந்த பிளானே கிடையாது. அதனால ஆனா அவர் அந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் கோபமா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஆடியோ உண்மைதானே? அது என்னமோ டூப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உண்மைதானே அது? ஏங்க ஒருத்தர் வீட்டுக்கு வந்து கற்பனை சத்தியம் பண்ண முடியும்? உண்மைதானுங்க ஆடியோ. ஓகே ஓகே, அது உண்மையான ஆடியோ தான், அவர் பேசுறது தான். இவர் ஆனந்த கிளீனிங் வச்சிருக்காரு. ஆனந்த் எனக்கு வச்சிருக்காரு. இல்ல ரொம்ப நம்புறாரு விஜய், எதை சொன்னாலும் அங்க போய் சொல்லிடுறாரு அப்படின்றாரு. இவர் வந்துட்டு அதை திருப்பி கேக்குறாரு, சொன்ன விஷயத்த திருப்பியும் அதாவது என்ன நான் இல்லாம என்ன தாண்டி போறீங்கன்ற மாதிரி, என்ன சர்ப்ரைஸ் பண்ணி போறீங்கன்ற மாதிரி பேசுறாரு அப்படின்றாங்க. ஏங்க அந்த ஆடியோல அவர் பேசுறது எல்லாமே வந்து தப்புங்க. ஜான் அவர் பேசுறதும் தப்பு. தப்புன்னு சொல்றீங்களா? ஆமா, அதான் நேத்து சொன்னேன். நேத்து கேட்கலையா? நேற்று ஒரு 1/2 மணி நேரம் வந்து மூச்சு முட்டு பேசிட்டு தானே கேட்கலையா நேற்றுலாம்? ஒரு கட்சியோட பொலிட்டிக்கல் அட்வைசர் அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி யாரோ ஒருத்தட்ட இல்லைங்க நான் யார்ட்டையும் பேசினேன், அது வந்து ஆடியோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு யாரோ ஒருத்தன்ட்டு இந்த மாதிரி பேசுவியா? மாதிரில ஒரு ஆள்கிட்ட 2 ஆள்கிட்ட பேசலைங்க, அவர் எல்லாத்தையும் தான் பேசிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் ஃபோனை போட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிறது தான் ஒரு வேலையை ஜான் அவர் ஏதாச்சும். அவர்லாம் இப்போ அட்லீஸ்ட் இப்போ ஒரு வருஷத்துலேயே கண்டுபிடிச்சாங்களே, அது வரைக்கும் நல்லது. 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா அவமானப்படுறதாரு இப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க.
புஷி ஆனந்த் மேல குறை இருக்குன்னா புஷி ஆனந்த் மேல இருக்க குறைய ஆட்ட சொல்லணும். சும்மா ஏதோ ஒரு நிர்வாகிகிட்ட போனை போட்டு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் புஷி ஆனந்த் நாளைக்கு நிக்கிறான கட்சி விட்டு ஆத்திருவானா? இதனால என்ன குறை? அவர்தான் போட்டோ போடுறாரு, அவரு போய் நிக்கிறாரு, அவர் பர்த்டே கொண்டாடுறாரு, இதெல்லாம் ஒரு பேச்சா? அதெல்லாம் குறையா? அவர் பேசுறது எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. எடப்பாடி கேஸுக்கு ஓட்டு விழுவாது, உதயநிதிக்கு விழுவும். எடப்பாடி குழுவும் உதயநிதி குழுவும் என்ன புரியல. அது எப்படி என்ன கேஷ் நியூட்ரல்? கேஷ் நியூட்ரல்லாம் என்ன? மெஜாரிட்டி ஜாதியில இருந்து ஒருத்தர் வரக்கூடாது, அவர் தான் கேஷ் நியூட்ரலா? அது அப்படிலாம் யாரும் இருக்கா? அப்படிதான் இருக்கான்னு. இதே ஆந்திரால என்ன இருக்கு? ஆந்திரால என்ன இருக்கு? கர்நாடகால என்ன இருக்கு? தமிழ்நாட்டுல அப்படி அமைஞ்சது, அவ்வளவுதான். அப்படியே எம்ஜிஆர் கருணாநிதி அவங்க வந்தாங்க. கருணாநிதி ஃபேமிலி அப்படியே வந்திருக்காங்க. அது ஒரே கஷ்டம் தான் இருக்கு. ஓகேவா? கருணாநிதி ஃபேமிலியா வரும்போது அது ஒரே காஸ்ட்ல வந்துருது. இப்போ எம்ஜிஆர் வரும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 கேரக்டர் வந்தாங்க. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் 75, அவர் சிஎம்மா இருந்திருக்காரு, 75 வயசு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சசிகலான்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, சசிகலா என்ன கேஷ் பண்ணிட்டுலாம். சரிதான். ஆமா, காமராஜர் யாரு? அதெல்லாம் சும்மா இவரா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு கேஷ் பண்றதுக்கு தான் இங்க ஓட்டு போடுவாங்க. யார் ஏன் சொன்னவங்க கிட்ட? இவர் எப்படி பிடிச்சாங்கன்றது தெரியலீங்களே அட்வைசரா. ரொம்ப நல்லதா போச்சுங்க. ஒரு வருஷத்துல வந்து இது தெரிஞ்சு அமுச்சு விட்டாங்க, நல்லது. இல்ல அப்படின்னா இந்த கட்சி எங்கேயும் முட்டு சந்தில போய் முட்டு நிற்கும். இந்த ஒரு வருஷம் போனது போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாம். பிஜேபிக்கு நல்லது விடுங்க. ஏங்க பிஜேபிக்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நல்லதாங்க. அது சரிதான். இன்னைக்கு அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிட்டாரு. அந்த இதுல டங்ஸ்டன் இதெல்லாம் எல்லாரையும் போராட்டக்காரங்க எல்லாம் சந்திச்சு பேசிட்டாரு. வாபஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாபஸ் வாங்கிடுவாங்க. ஒரு 2026ல யார் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அது டிஎம்கே கவர்மெண்டா இருக்கட்டும், ஏடிஎம்கேயா இருக்கட்டும், ஏடிஎம்கே டிவிகேவா இருக்கட்டும், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பிஜேபி சப்போர்ட் இல்லாமல் இங்கே கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியாது ப்ரோ. 2029ல பிஜேபி விசஸ் ஆல் அதர்ஸ் தான் தமிழ்நாட்டில். நீங்கள் 10 லட்சம் கோடி கடனில் இருக்கீங்க, நீங்கள் வந்து பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்க முடியல உங்களால். அப்படி இருக்கு. உங்கள்கிட்ட என்ன டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு? இங்கே ரெவன்யூ என்ன ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. 2026 நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து அடிச்சு விட்டு தான் வந்து இந்த ஓட்டு வாங்கணும். 2000 ரூபா தரேன், அது தரேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், லேப்டாப் கொடுக்குறேன், மாடு கொடுக்குறேன், பஸ்ஸு கொடுக்குறேன், ஸ்கூட்டி கொடுக்குறேன், எல்லாத்தையும் அடிச்சு விட்டு தான் வந்து ஓட்டு வாங்க முடியும். வேற வழி இல்லை. அவ்வளோ ஃப்ரீவே நீங்கள் சொல்லி தான் வரணும். ஆனால் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒன்றுமே உங்களால் கொடுக்க முடியாது. சம்பளமே போட முடியாதுங்க. ரன் பண்றதே தன்மாரி நிக்க போறீங்க எந்த கவர்மெண்ட் இருந்தாலும். இவ்வளவு ரூபாய் எதனால ப்ரோ ஆச்சு? எல்லாம் ஃப்ரீ பி கொடுக்கறது பிளஸ் ரெவன்யூ ஜெனரேஷன் பெருசா இல்ல. ரெவன்யூ ஜெனரேஷன் கம்மியா இருக்கு. நான் நிறைய இந்த பஸ் இது ரிட்டையர் ஆனவங்களுக்குலாம் இந்த இது போக்குவரத்துல ரிட்டையர் ஆனவங்களுக்குலாம் ஒன்றும் இதுவே கொடுக்கல, செட்டில்மெண்ட் பண்ணவே கொடுக்கலன்னா இன்னும் பிரச்சனை இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய கொடுக்கலங்க. அது கொடுக்க முடியல, பென்ஷன் கொடுக்க முடியல, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்க முடியல. இப்போ அந்த 1000 ரூபா கொடுத்தாங்க, அந்த இது பொங்கலுக்கு காசு கொடுக்க முடியல. அந்த 1000 வந்து இப்போ 1500 ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பிஃபோர் எலெக்ஷன். அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல 1500 2000 கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அதை கொடுக்கணும். ஸோ 2000 ரூபா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாலே அதுவே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 50,000 கோடி எக்ஸஸ் தேவை இருக்கு. அதெல்லாம் அந்த ரெவன்யூக்கான ஜென்ரேஷனுக்கு எந்த ஸ்கீமுமே எந்த ப்ராஜெக்டுமே கிடையாது. ரெவன்யூவே கிடையாதுங்க. செலவு மட்டும் ஏறிட்டே போகும். பிடிஆர் வந்தோன்னு சொன்னாரு மொதல் வருஷமே நான் அதை குறைக்க போறேன், இதை 10,000 கோடி குறைச்சிட்டேன், 15,000 அவரு இருந்தாருன்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருக்கலாங்க. அவர் மாத்தினது பெரிய தப்பு. அவர் ஒண்ணும் தப்பு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் இருந்தாலும் ஒண்ணும் பிடிச்சிருக்க முடியாது, இழுத்து கட்டிருக்க முடியாது. அதெல்லாம் இல்லங்க, ஆரம்பத்துல அவர் கொஞ்சம் ஸ்டிஃபா இருந்தாரு. இப்போ ரொம்ப இலக்கிட்டாரு. ஆரம்பத்துல கொஞ்சம்
சரி இப்போ விடாப்படியா இருந்தாரு. அப்புறம் இப்போ எல்லாரையும் மீட் பண்ணி இது பண்ண ஆனா ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நீங்க மக்களுக்கெல்லாம் என்ன மைண்ட் செட்டை வந்து வச்சு வச்சிருக்கீங்க? மொத்தமா ஃப்ரீபி கொடுத்தா மட்டும் தான் கொடுத்தா அதான் ஓட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப திமுக 1000 கொடுக்குது, எலெக்ஷன் முன்னே 1500 ஆக்கிடும், இல்ல 2000 ஆக்கிடும் போஸ்ட் எலெக்ஷன் வரும்போது. அப்போ எடப்பாடி என்ன சொல்லணும்? 2500 கொடுக்குறேன், 3000 கொடுக்குறேன். ஆமா 26ல நீங்க சொல்ல கரெக்ட் தான். எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இல்ல நான் எல்லாருக்கும் 2000 கொடுக்குறேன், எல்லாருக்கும் 1500 கொடுக்குறேன் அப்படி சொல்லணும். எல்லாருக்கும் கொடுக்குறது காசு கிடையாது வந்தோடனே. சரி ஓகே, அந்த காசு ஜென்ரேட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? ப்ராஜெக்ட் இருக்கா? ஏதாவது வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம் இருக்கா? இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? டாஸ்மாக்ல கை வை, கரண்ட் பில்ல கை வை, பாலை ஏத்து, பஸ் விலை ஏத்து, டாக்ஸ் எதாவது ஏத்து, அவ்வளவுதான். இதுதான் பண்ண முடியும். இது எத்தனை நாளைக்கு ஏற்றி ஏற்றி சமாளிக்க முடியும்? அதுல என்ன ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்? ஓகே, இன்னொரு கட்சி புதுசா ஆட்சிக்கு வருது அப்படின்னா அவன் திருடுறதுக்கு அவன் ஃப்ரெஷ்ஷா இருப்பான், 5 வருஷமா வந்து செலவு பண்ணிட்டு வந்து நிற்பான். அப்போ அவன் திருட ஆரம்பிக்கணும். அப்போ மொத்தமாவே என்ன ஆகும்? எல்லாமே இஷ்டத்துக்கு வடையேறி போய் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாம ஒரு பஞ்சாயத்துல வந்து நிற்கும். 2026ல வர கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்றது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப நீ யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களா ப்ரோ நம்ம ஸ்டேட்டை நம்பி? அதெல்லாம் நடக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் நடக்கும். நீங்க இந்த ஃப்ரீ பீஸ்ல நீங்க அனௌன்ஸ்மெண்ட் வரது எதுவுமே செய்ய முடியாதுங்க. இப்போ நீங்க 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க, 2000 ஆக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2000 ஆக்கிட்டு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காசு கொடுக்குறீங்க. அந்த காசை வந்து சொல்லணும், பஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப கொடுத்துட்டு இருக்கிறத விட இன்னொரு 50% ஏத்தணும் இல்லையா? அது வந்து நீங்க பண்ண முடியாது. நீங்க சொல்லல அப்படின்னா இன்னொரு கட்சி, எதிர்கட்சி சொல்லி அதை ஓட்டு வாங்கிட்டு போயிடுவான். ஆனா அவன் தான் அதை பண்ண முடியாது. இது பிரச்சனை இருக்கும். மற்றபடி இந்த பிரைவேட்டா இருக்கிறது எல்லாம் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். கவர்மெண்ட் இஷ்யூ தான் அது வந்து பிரச்சனையாகும்ன்றீங்களா? ஆமா 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 ஆமா. அப்புறம் இவங்க அதுக்கடுத்து அங்கிட்டு தானே ப்ரோ வருவாங்க. இங்க ஏதாச்சும் டாக்ஸ் ஏத்தலாம் பிரைவேட் கம்பெனிட்ட அப்படி இப்படின்னு. அப்படி வந்தா அவங்களும் கிளம்பிடுவாங்கல்ல. இதே வேணாம் அப்படின்ற மாதிரி. அவங்ககிட்டலாம் ஏற்றினோடனே பிரைவேட் கம்பெனிலே ஏற்றுவோன்னு உங்களுக்கு பெருசா இருக்கவே இருக்கு. உங்க தள்ள கை வைக்கிறதா வேற என்ன? ப்ரோ எல்லா செலவுமே இங்க வந்து இந்த மாதிரி தானே இருக்கு. நீங்க எதையுமே பிரைவேட் ஆக்கிறதுக்கு விட மாட்டேங்க. இபிஐ பிரைவேட் ஆக்கணும்னா அதை விட மாட்டேங்க. ஐயோ, அவன் சும்மா வந்து ஆப்ரேட்டரா உட்காந்துருக்கவனுக்குலாம் 1 லட்சம் சம்பளம், 70,000 சம்பளம், 80,000 சம்பளம் கொடுத்துட்டு 1.5 லட்சம் கோடி கடன்ல, 2 லட்சம் கோடி கடன்ல ஓட்டிட்டு இருக்கீங்க டிஎன்இபியை. எந்த பிரைவேடைசேஷன் பண்ணனா மட்டும் தாங்க இந்த கண்ட்ரி வந்து அதுதாங்க. அது வந்து இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எப்ப ஆகும்னா, இவங்களுக்கு இருக்கிற எந்த சர்வீஸுமே சரியா இல்லாம எல்லாத்துக்குமே செலவு அதிகமாகும் போது அப்பதான் தெரிஞ்சுக்குவாங்க. ஐயோ, அது பேசாம எவன்கிட்டயா கொடுத்துடலாம், அவன் பார்த்து ரன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. அன்னைக்கு வந்து இவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அன்னைக்குதான் வந்து கை வைக்கும் போது ஐயோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போராடுவாங்க, நிற்பாங்க. அன்னைக்குதான் தெரியும். அன்னைக்குதான் இவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாமே இடிக்கும். அதுதான் பிரச்சனையாகும். அது ஒரு மாதிரி மோனோபோலி ஆயிராதா ப்ரோ அந்த மாதிரி கொண்டு வந்தா? இல்ல, நீங்க தான் காம்படிட்டர்ஸ் இருக்கீங்களா, அப்புறம் 10 பேர் தான் இருக்காங்க. நீங்க ஒரே ஆளுக்கு கொடுக்க போறது இல்லையே. நீங்க பிஎஸ்என்எல் வந்து கவர்மெண்ட் நடத்துது, பட் நீங்க டெலிகாம் வந்து எத்தனை கம்பெனி நடத்துதுல. அந்த மாதிரி யார்கிட்டயா மாத்திரலாம் அப்படின்றீங்களா? ஃபியூச்சர்ல நீங்க சொன்ன மாதிரி பிரைவேடைசேஷன்ன்றது நார்மல் ஆயிடும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. அது ஆகிதாங்க ஆகணும். அதுதாங்க குளோபலா நடக்கிறது. அதுதாங்க. அதுவே புரியாம இவங்க பேசிட்டு இருப்பாங்க, அதை விற்கிறேன் இதை விற்கிறேன். ஐயோ, அதை ஏன் நடத்தணும் கவர்மெண்ட்டு? இதுலயே அநியாயமா இருக்கு. ஒன்று நடத்திட்டு இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு பென்ஷன் கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவனுக்கு வேலையும் பார்க்க மாட்டானுங்க. அதையே பண்ணணும். அது இன்னொருத்தன் பார்த்து எடுத்து சம்பாரிச்சாம பண்ணிட்டு போறான். அவன் சம்பாதிக்கிற காசுக்கு இங்க டாக்ஸ் கட்ட போறான், இங்கே திரும்ப இன்வெஸ்ட் பண்ண போறான். அவ்வளவுதானே.
அட்லீஸ்ட் கொஞ்சம் ஊழலாவது குறையுங்க அதெல்லாம் பண்ணும்போது. பஸ் எடுத்துக்கோங்க. பட் எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது கவர்மெண்டால பண்ண முடியும். பஸ் எடுத்துக்கோங்க, டிரான்ஸ்போர்ட்டை. கவர்மெண்ட் பஸ் எப்படி இருக்கு, பிரைவேட் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. பார்க்கதானே எல்லாரும் பார்க்கறதானே சொல்றாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸும் பார்க்குறோம், பிரைவேட்டும் பார்க்குறோம். எப்படி இருக்கு? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நம்ம பார்க்குறோமா இல்லையா கண் கூட? இல்லை இல்லை எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பண்ண சொல்லி எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் அரசு பண்ணியாக்கு. இப்படியா பேசிட்டு இருக்கிறது நம்ம? கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸ் தான் பண்ணணும், ஓகேவா? அந்த கவர்மெண்ட் வந்து எந்த வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அது ஸ்ட்ரிக்டா அவங்க அவங்க அந்த ரூலை போட்டு அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தா போதும். அவ்வளவுதான். எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. டாஸ்மாக் வந்து பாண்டிச்சேரியில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? பாண்டிச்சேரியில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு, அங்கே எப்படி இருக்கு, இங்கே எப்படி இருக்கு? ப்ரோ இந்த ஜப்பான்லலாம் ரயில்வேவே நிறைய இது வந்து பிரைவேட் தானே வச்சிருக்காங்க. உலகம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. நிறைய இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. தேவையான விஷயங்கள் மட்டும்தான் வச்சுக்கோ. சர்வீஸா இருக்கிற விஷயங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து பாப்புலேஷன் ஏற ஏற வந்து பிரைவேடைசேஷன் போறதான் ப்ரோ சமாளிக்க முடியாதுங்க. அது 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 அந்த சர்வீஸ்லாம் கொடுத்து சமாளிச்சுட்டு இருக்க முடியாது. அது இல்லாம எல்லாருக்கும் கவர்மெண்ட் சேலரி இதெல்லாம் கொடுத்து பென்ஷன் கொடுத்து எவ்வளோ ஸ்கீம்லாம் வந்து கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ரோடு போடுறது கவர்மெண்ட்டே போட்டுடலாங்க. அது பட்டு அது அது என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு போட்டு என்னைக்கு முடிச்சு அந்த ரோடு ஒழுங்கா இருக்கா இல்லையா? ஓகே, அது ப்ரைவேட்டு கொடுக்கும்போது எக்ஸ்பென்ஸ் அதிகமாக ஆகலாம், இல்லை நீங்கள் டோல்கேட்டில் அதிகமாக காசு கட்டுறீங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் நான் வந்து 10 வருஷத்தில் போடுற ரோடா 8 வருஷம் 7 வருஷத்தில் போடுறது பெனிஃபிட்டா, அது விட்டு இவங்களை வச்சுக்கிட்டு 10 வருஷத்தில் போடுற ரோட 15 வருஷத்துக்கு அப்புறம் நோண்டி நோண்டி அதுக்கு பேட்ச் ஓட்டிகிட்டே இருக்கிறது பெனிஃபிட்டா? நம்ம 100 இயர்ஸ் ஆகிறதுக்குள்ள வந்து எல்லாமே பிரைவேடைஸ் ஆயிரும் ப்ரோ. நல்லதுதான், ஓகே. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட்டும் இருக்கு. கவர்மெண்ட்டும் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அந்த மாதிரி தேவையான அதை வந்து சர்வீஸ் பண்ற அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பிரைவேட்டா போயிடும். அது ஓகே. அது கவர்மெண்ட் பே பண்ணுவோம். தேவையான முக்கியமான தேவையான எசென்ஷியல் விஷயங்கள் பே பண்ணுவோம். நாட்டுக்கு நல்லது பண்ற ஹீரோ கொண்டாடுறதான் 90s கிட்ஸ் கூட முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் கஞ்சா கடத்தவன செம்மரம் கடத்தவன தான் கொண்டாடுறாங்க. அந்த நேத்தெல்லாம் அந்த மீம்லாம் பாத்தீங்களா ப்ரோ? அந்த ராம் சரண் ஃபேன்ஸ் அந்த புஷ்பா 2 ரெக்கார்ட்ஸ் எடுத்து வைடா. என்ன எடுத்து வைக்கிறதா? அதே முடிச்சிருமா அது அது அந்த மாதிரி போட்டிருந்தாங்க பார்த்தேன். நான் நினைச்சேன் சரி ஏதோ நடக்க போகுது நினைக்க நடந்துருச்சு. ஏன் ப்ரோ அடுத்து சங்கர் வந்து நிறைய பேர் படம் பார்த்திருக்க மாட்டீங்க. அதனால நம்ம ஏதாவது ஒன்று சொல்றேன், நம்ம கிண்டல் பண்ண கூட உங்களுக்கு புரியாது. அதனால எல்லாரும் பார்த்துட்டு வாங்க. இந்தியன் மாதிரி ஒரு மாசம் வச்சு செய்யலாம் அந்த மாதிரி. ப்ரோ இப்படி பார்த்து தான் ப்ரோ அது வந்து இந்த பாக்குறாங்களா அப்படி நம்ம என்ன நினைப்போம், ஏதோ இது ட்ரோல் பண்ணலான்னு போய் பார்ப்போம். அவங்க வந்து சரி ரசிக்கிறாங்கன்னு நினைச்சதே அடுத்த மாதிரி படம் பார்க்காம இது வந்து இது பண்ணிடணும் ப்ரோ, அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து சங்கர் எதுவும் நார்த் சைடு போவாரா ப்ரோ? தமிழ்ல முடிச்சாச்சு, அங்க தெலுங்குல முடிச்சாச்சு, அங்க ரெட் சில்லி அந்த யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் ஹீரோ அந்த மாதிரி இருக்கு. ஆல்ரெடி பாலிவுட்டே வந்து குத்தூர் படம் தானே, ஒரு படம் ஓடாம தானே உட்காந்துருக்கானுங்க.
நீ போய் யாரையா முடிக்கணுமா? இல்ல ப்ரோ, ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களும் நல்லா தானே இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் பார்த்தா தானே. சீரிஸ் ஃபிலிம்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. ஏன் ரெஜெண்ட்ல ஒரு படம் எடுக்கக்கூடாது சங்கர்? அவங்க தெளிவானவங்க ப்ரோ, சேர்த்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்க தானே ப்ரோ பாதி இதுல இருக்காங்க. இந்தியன் 2க்கு ஆல்ரெடி ஏமாந்ததுனால. சொல்ல போனா ரெஜெண்டே சிக்கிட்டு இருக்கிறது இந்தியன் 2 தான். பயத்துக்கே பயத்தை கட்டிட்டாரு. ஆமா. ஏன் ப்ரோ, இதுவே ஒரு ஒரு கார்ப்பரேட் இல்லாம சாதாரண ப்ரொடியூசரா இருந்திருந்தாருன்னா அவ்வளவுதானே. அவரு படத்தை அந்த இதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே ஏதோ ஆயிருப்பார்ல. யாருங்க பேசுறது? படத்தை காட்டவே மாட்டாங்க இவரெல்லாம் பவுண்டெல்லாம் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரா ப்ரோ? இல்ல சும்மா இப்படி ஒரு ஒன்லைன் அப்படின்ட்டு போயிருவாரா? இவங்க அந்த அளவுக்குலாம் மதிக்கவே மாட்டாங்க. ஆணவத்தின் உச்ச தலைவர் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மதிக்கவே மாட்டாங்க. இவங்க என்ன கதை சொல்லி பவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்களா? அப்படியே கொடுத்து கூட அதுல ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்க ஏத்துக்க போறாங்களா? கார்த்திக்ஜி, நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன். இது அப்புறம் வருங்காலத்துல, அதாவது இன்னொரு 2030க்கு அப்புறமே அஜித் வந்து அரசியலுக்கு வருவாருன்றாங்க. ஓகே, அஜித் கட்சிக்கு போயிடுவோம். அஜித் அரசியலுக்கு வருவாரு, அவர் ஒரு கட்சி ஏத்துக்கும், அதுக்கப்புறம் அந்த கட்சியே அவர் தான் வந்து டேக் ஓவர் பண்ணுவார் அப்படின்றாங்க. 2030 2025 இருக்கும். 30னா 5 வருஷம் தானே. விஜயோட சக்சஸ்ஃபுல்லா வருவாரு. பாப்போம் அதையும். இல்ல படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்றாருன்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த வீடியோ பார்த்தேன். படத்துல நடிக்க மாட்டேன்ல, இதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்னு. சோ அந்த சைடுல அதான் ப்ரோ அவர் சொன்னார் ப்ரோ, ரேசிங் வர்றப்ப வந்து நான் நடிக்க மாட்டேன். 2035 சிவகார்த்திகேயனா? ஜாதகம் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க, பாப்போங்க. 2040 கவினா? அப்பயும் சூப்பர் ஸ்டார் தாங்க. ஜாதகம் அப்படி இருக்குன்றாங்க, பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம். யாரும் உலகிட்டே இருங்க. ப்ரோ அவர் எப்படி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு வர மாட்டாரு, அதுக்கு எல்லாம் வர வாய்ப்பு இல்ல. பாப்போமே, பாப்போம். தம்பி ரெடி ஆயிட்டாரு. 2030 எலெக்ஷன் நடக்க போகுது தம்பி. ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 2029 எலெக்ஷன், அடுத்த 2031 எலெக்ஷன். 2029 வரணும், இல்லை 31 வரணும். பாப்போங்க. இதெல்லாம் இந்த தம்ப்லைன் வைப்பாங்க ப்ரோ யூடியூப்ல. இத பார்த்துட்டு யாராச்சும் பேசியிருப்பாங்க, அதை நீங்க கேட்டு வந்திருப்பீங்க. ப்ரோ மார்ச்ல இருந்து விஜய் சிவா வச்சு ஒரு அரசியல் பண்றது சொல்லிடுவோம். இருங்க, அவரும் ரொம்ப பண்றீங்க ப்ரோ. நான் அந்த 6 மாசம் சொல்லியிருந்தாருல, 6 மாசம் டைம், அதுல நான் படம் பண்ணுவேன்ட்டு. அப்பதான் எனக்கு லேசா தோணுச்சு, சரி ரைட், எதுவும் நடக்கக்கூடாது நடந்துருமோன்னுலாம் தோணுது. அது என்னன்னு தெரியல. என்ன சிவா படம் தானே? அதுதான் ப்ரோ, அது நடந்துடக்கூடாதுன்னு தான் ஒரு இது. அதுக்குதான் 6 மாசம் டைம். அதான் நடந்துடக்கூடாது. இனிமே வந்து சர்ச் பண்ணணும் கூகுள்ல போயிட்டு 6 மாசத்துல படம் எடுக்கிற டைரக்டர் தமிழ்ல யாராச்சும் இருக்காங்களா? யாருமே கிடையாது. சிவா தான். வேற யார் இருக்கா? ஏதாச்சும் ஒரு புது டைரக்டர் இருப்பாங்களோ? இல்ல, கிடையாது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு வீரத்துல இல்லைங்க. வீரத்துல குண்டா இருந்தாரு அஜித், வேதாளத்துல குண்டா இருந்தாரு, விசுவாசத்துல குண்டா இருந்தாரு. ஆரம்பத்துல ஒல்லியா இருந்தாரு, அதுக்கு அடுத்து வீரம். ஓகே. சிவா படத்துல
சிவபுரத்துல வந்து ஒல்லியா நடிக்கவே இல்லைல்ல. இப்ப ஒல்லியா இருக்காருல்ல. ஒல்லியா இருக்க அஜித் வச்சு ஒரு மாஸ் இல்ல காட்ட ப்ரோ, வரல. ஒல்லியா ஒரு கொஞ்சோட ஒரு ஃபிட்டா வந்தாரு விவேகம்ல. அத பண்ணாருல ஒண்ணு. அதெல்லாம் அது அமெரிக்கா, இது ஃபாரின்ல எடுத்த படங்க. வேட்டி இப்ப சட்டையோட ஒல்லியான வந்து ஒரு ஃபிட்டா எடுக்கணும்ன்றீங்களா? வேட்டி சட்டையோட ஒல்லியா ஒரு அஜித் பார்ப்போம் நம்ம வெயிட் பண்ணி. அதுவும் பண்ணிட்டாரு ப்ரோ. அவர் ஆசை எல்லாமே பண்ணிட்டாரு. அந்த காதலடாவா ஒரு பாட்டு ஒன்று இருக்கு விவேகத்தில், அதுலயும் வெட்டி சட்டை கட்டிட்டு. ஆனா நான் ஃபாரின்ல இருக்கோம், இங்க ராமோஜில கேக்குறீங்க. இது யாரு ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணது? நண்பன் ஜெமினி தான். அந்த மதராஜா எடுக்கிறாங்கல்ல, எடுத்திருக்காருல்ல, ஜெமினி ஃபிலிம் சர்க்கிட் அவதான். தப்பிச்சிட்டாங்க ப்ரோ. அது ஓடிச்சுல, நல்லா தான் ஓடிச்சு. அது ஓகே. அதுதான் பட்ஜெட்ல பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. ரீமேக் படம் அது. அந்த சீன் அப்படியே எடுக்க வேண்டியதுதான். அப்படியே எடுத்திருப்பாரு, ஒன்னும் சேஞ்சஸ்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு என்னமோ அந்த லைட் ஹவுஸ போய் இவரே கட்டி எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் பண்ணணும்ல. பிரசாந்த் ப்ரோ வருவாரா ப்ரோ? தெரியலையே. அவ்வளோதான், முடிஞ்சு. நீ கூட்டா முடிஞ்சு, டைம் ஆச்சு. நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு தட்டம் பேசுவோம். ரைட் ப்ரோ. குட் நைட் ப்ரோ.